நல்ல தேவன் இந்த இடத்துல தம்பி அழைத்திருக்கிறார். அவர் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக செய்வார். ஆகவே இந்த தீர்க்க தரிசன மையத்தை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே திறந்து வைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். தந்தை பெருகுவது போல ஜவஹருடைய சர்ச்சில் மனிதரை பெருக செய்வேன். இது அடுத்த ஆனிவர்சரியெல்லாம் பார்க்காது. இந்த கட்டடம் அடுத்த ஆனிவர்சரியாக வேற இடத்துல தான் செலிப்ரேஷன். எலியாவுக்கிட்ட இருந்து எலிசா கிட்ட ரெட்டிப்பான அபிஷேகம், டபுள் போர்ஷனை கர்த்தர் இந்த ஊழியம் காண செய்வார். எல்லாம் டபுள் ஆகும். எப்படி தாவீது சாலமோனுக்கு கர்த்தர் நல்லவர்னு சொல்லி கொடுத்தாரோ, அதுபோல் நீங்களும் இங்கே வர்ற ஒவ்வொரு சபையாருக்கும் சொல்லி கொடுத்து பெரிய காரியங்களை செய்வாராங்க. நான் வரும்போது ஒரு சினிமா தேட்டரு வரிசைய கார் நிற்குது. அதை விட மகிமையை, பரலோகத்தின் மகிமையை இந்த இடம் சுற்றிலும் இருக்கிற பட்டணம் காணும்படியாய் கர்த்தர் செய்வாராக. பாருங்க, வீட்டுக்குள்ள நிறைய காலி பாத்திரம் இருந்துச்சு. அந்த காலி பாத்திரம் எல்லாமே நிரம்புச்சு. அதே போல் இங்கே நீங்கள் காலியாக கூட வந்திருக்கலாம். உங்கள் பாத்திரங்களை நிரப்பும்படியான ஒரு பிரசன்னம் இந்த இடத்துல வந்திருக்குது. நிச்சயமாய் தேவன் எல்லாரையும் நிரப்பி அனுப்ப போகிறார். ஆமென். நான் ரொம்ப இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் இந்த சபையை வாழ்த்துறேன். இந்த இடத்துல வரவங்கெல்லாம் மின்னணும். இங்கே இருளில் இருக்கவன் இங்கே வந்தால் ஸ்டாராக மாறிடுவான். இந்த இடம் அப்படிப்பட்ட இடம். தேவன் பராக்கிரமசாலிகளை தேர்ந்தெடுத்தது உண்டு. எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் தேவன் தெரிந்து கொண்டு பெரிய பராக்கிரமங்களை செய்ததுண்டு. இந்த மகனை தேவன் தெரிந்து கொண்டதற்கான மிக முக்கியமான காரணமாக நான் நினைப்பது, இவர் ஒரு நல்ல மனிதர். ஜவஹர் பாலுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணுவித்ததற்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு, ஜவஹருடைய சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதோ அவனுடைய கிரீடம் பூக்கும். பிரைஸ் காட், அல்லேலூயா. கிரீடத்தை பூக்கச் செய்கிற ஆண்டவர், மகுடம் சூட்டுகிற ஆண்டவர். அவர் அழைத்தாரே ஆனால் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். இந்த இடம் சில காலங்கள் தான். பிரைஸ் எல்லாம். நான் சர்ச்சை தொடங்கும் போது மண் தரையில் உட்காந்து தொடங்கினேன். அந்த மண் தரைக்கே எதிர்ப்பு வந்தது. இன்றைக்கு ஆண்டவர் விசாலத்தில் கொண்டு வச்சிருக்கிறாரு. நான் நினைக்காதெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்தார். ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியாமல் ஊழியத்துக்கு வந்தவன் தான் நான். சாப்பாடு இல்லாமல் ரேஷன் கடையில் வரிசையில் நின்று அரிசி வாங்கினவன் தான் நான். அவருடைய கிருபை என்னை இவ்வளவாய் தாங்கிட்டு நிறைய போராட்டங்களை தாண்டி வர கர்த்தர் உதவி செய்தார். எதிலையுமே என்னை அழைத்த தேவன் கைவிடவே இல்லை. அதனால தேவன் இந்த இடத்துல தம்பி அழைத்திருக்கிறார். அவர் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக செய்வார். ஆகவே இந்த தீர்க்க தரிசன மையத்தை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே திறந்து வைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். பிரைஸ் காட். அப்படி எல்லாரும் உள்ள வந்துரும்.
கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்றி பெற்று எம்மிடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்றி பெற்று எம்மிடுவோமே. உருகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், அறையில்லா தேவனின் வாக்கு. உருகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், அறையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. யாக்கோபு யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், இந்த இடத்துல ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் விடுதலை முழங்கிடுவோமே. விக்கினம் யாவும் மகளும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேலை, ரட்சகன் மீட்பாருள்வாரே. விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் மகளும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, ரட்சகன் மீட்பாருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், தட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போ. நுகங்கள் முறிந்திடும், தட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போ. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு
படிக்கும். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் அப்படின்னு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இதுவரைக்கும் உண்மையா இருந்திருக்கிறார். நான் உண்மையா இல்லை, நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கு உண்மையாவே இல்லை. ஏன் உண்மையெல்லாம் பார்த்து அவர் ஆசீர்வதிக்கணும்னா கண்டிப்பா ஆசீர்வதிக்க முடியாது. எதையும் துவங்கிறதுக்கே லாய்க்கு இல்லாத ஆள் பாருங்க. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால நினைச்சதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குது. இஷ்டத்துக்கு துவங்க வைக்கிறாரு, அவர் இஷ்டத்துக்கு துவங்க வைக்கிறாரு. பாஸ்டருக்கு நன்றி சொல்கிறேன் என் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து. ஏன்னா பாஸ்டர் சொன்னாங்க எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் உனக்கு பழக்கம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பாஸ்டர் எவ்வளோ பெரிய ஆட்களும் இன்னும் பழகுவோம். ஊப்பட்டஞ்சலே தோலில் கை போட்டு பேசுகிற அளவுக்கான நாட்கள்லாம் வரும். வெண்ணிகினே உழைத்து தேடி வர நாட்கள்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் விட எனக்கு இயேசுவை காட்டுனது நீங்கள் தான். முதல்ல இயேசு தான் ரட்சகர் அப்படின்னு எனக்கு கிறிஸ்தவத்தில் ஆவணம் சொல்லி கொடுத்தது எங்கள் பாஸ்டர் தான். நான் சொன்னேன், எனக்கு எத்தனை துவக்கங்களும் வரும். இதை விட அடுத்து ஒரு பெரிய இடத்துக்கு போவோம், அதை விட இன்னும் பெரிய கேலரிக்கு போவோம், இன்னும் உலகம் முழுவதும் நிறைய பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணுவோம். எல்லா துவக்கத்துலேயும் ரிப்பன் கட்டிங் எங்கள் பாஸ்டர் தான் எனக்கு வெட்டணும். ஆமாம், இது ஏதோ முகஸ்துதிக்காக நான் சொல்லலை. இது என் இருதயம், இது எனக்கு தேவன் தந்த இருதயம். இதை நான் இப்போனாலும் எழுதி வச்சுக்கிடலாம். என்னைக்குனாலும் சரி, என்ன ஓப்பனிங் நடந்தாலும் அதில் எங்கள் பாஸ்டர் தான் எனக்கு ரிப்பன் கட் பண்ணி தருவாங்க. ஏமே, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? இயேசு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? உனக்காக ஒருத்தர் மரித்தார்னு சொல்லி கொடுத்தது யாரு? அப்போ அதை மறக்கக்கூடாது. அந்த கிராட்டிடியூட் ஹார்ட்டை எப்பொழுதுமே உங்களுக்கு முன்பதாக வைத்திருப்பேன் பாஸ்டர். ஏவே கர்த்தர் நல்லவர். இப்போ பாஸ்டரை நம்ம கனப்படுத்த போகிறோம். விஜயரான் அண்ணன் முன்னாடி பாஸ்டருக்கு சால்வை போத்தாங்க, ஷால் எடுத்துவான். தேங்க்யூ அண்ணே, தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர் இன்னொரு 5 நிமிஷம் நீங்கள் எனக்கு ஒரு வாழ்த்துதலை கண்டிப்பாக சொல்லணும். கர்த்தர் நல்லவர். இப்படி ஒரு திரும்ப வாழ்த்தல் செய்தி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நான் ப்ரிப்பேர் பண்ணது அந்த ஒன்று தான், சங்கீதம் 132 தான். இப்பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வருவது எசேக்கியேலின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 37வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுவது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுங்க, மந்தை பெருகுவது போல ஜவஹருடைய சர்ச்சில் மனிதரை பெருக செய்வேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்போதுமே வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் யாரை கொண்டும் பேச வல்லவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கழுதையை கொண்டு பேசுகிற தேவன், படிக்காத மீனவர்களை கொண்டு எடுத்து அவங்களை ஊழியக்காரர்களாய் வைத்து நடத்தின தேவன், பள்ளிக்கூட வாசனையே இல்லாத என்னையும் 50 வருடங்களாய் ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் அழைத்தார். ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இந்நாள் வரைக்கும் இது 50வது வருஷம். முழு நேர ஊழியத்திற்கு 33 வருஷங்கள் ஆகிறது. தேவன் அழைத்தாரே, ஆனால் அவர் நம்மளை நடத்த வல்லவராயிருக்கிறார். நான் அவரிடத்தில் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், யார் வேணாலும் கைவிட்டு போகலாம். இன்றைக்கு ஒருவேளை தம்பி ஜகோர் பால் அவர்கள் நினைத்த ஆட்கள் கூட வராமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நாம் வருவதற்கு முன்பதாகவே இங்கு வந்து விட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் இருக்கிறபடியினாலே வேற எல்லாமே நடக்கும்.
ஏன்னா தலைவர் எங்கே இருக்கிறாரு? இங்கே இருக்கிறார், அருமையான தம்பியோடு இருக்கிறார். கடந்த நாட்களில் நான் ஒரு செய்தியை கேட்கும்போது அந்த தேவ மனுஷன் இப்படி சொன்னார், நான் சபைகளை பல இடங்களிலே தொடங்கின இடத்துல எல்லாம் ஆண்டவருடைய கிருபை என்னை பெருக செய்தது. அந்தமானில் தொடங்கினேன், பஞ்சாபில் தொடங்கினேன், எல்லா பக்கமும் ஆண்டவர் எனக்கு பெரிய சக்சஸை தந்தார். ஒரே நாளையில் 100 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தினார் அப்படின்னார். இந்தியாவில் நான் கேட்காத ஒரு வார்த்தை அது. என்னை விட வயசு கம்மி தான் அவர், ஆனால் நல்ல சீனியர். அப்போ அவர் சொன்னார், இப்போ நீ சபையை விட்டுட்டு ஜெப ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொன்னாராம். சபை இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறோம். அவருக்கு சொன்னது, அவ்வளோ ஊழியம் செஞ்ச பெரிய பெரிய சபை நடத்தின அந்த தேவ மனிதனை அழைத்த போது சபையெல்லாம் விட்டுட்டு ஜெப ஊழியத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறது? யாராவது ஒருத்தர் வாசியுங்கள். 36, 37. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். கிருபை நம்மிடத்தில் அதிகமாய் பெருகும்போது நம்முடைய வாழ்விலே ஆண்டவரோடு இருக்கிற நேரம் அதிகமாய் பெருகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரோடு எவ்வளவு அதிகமான நேரம் செலவிடுகிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய கிருபையும் நம்மிடத்தில் பெருகுவதை நாம் காண முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுவேன். மத்தியானம் நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து 1 hour சபைக்காக ஜெபிப்போம். எங்களிடத்தில் விதைக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் ஜெபிப்போம். டெய்லி 12லேருந்து 1 மணிக்குள்ளாக என் மனைவி வேலையை முடித்து விட்டு வருவாள். நாங்கள் 2 பேரும் வீட்டில் இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து ஜெபிப்பது வழக்கம். நான் இல்லைன்னு சொன்னால் என் மனைவி அந்த டயத்தில் ஜெபிப்பா, நான் வெளியே போயிருந்தான். இதை நாங்கள் பல வருஷங்களாய் செய்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது அதிகமான நேரத்தை இன்னும் ஆண்டவரிடத்தில் செலவிட வேண்டும். இப்போ என்னால் ரொம்ப முன்னாடி சைக்கிளில் என் மனைவியை வச்சுட்டு சைக்கிள் மிதித்து நேர ஹவுஸ் விசிட்டிங் அதெல்லாம் போவோம். இப்போ கர்த்தருடைய கிருபையில் கார்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அந்த அளவுக்கு போகலாம் முடியல. அதனால் அதிகமாய் சபை மக்களுக்காக வீட்டில் உட்கார்ந்து அதிக நேரம் ஜெபிப்பதை தெரிந்து கொண்டேன். ஜெபம் என்பது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பவில்லை. ஆரம்ப நாட்களில் 10 நாள், 23 நாள், 21 நாள் ஒரு நேரம் மாத்திரம் சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஜெபத்திலே இருப்போம். ஒரு நேரம் மத்தியானம் மாத்திரம் சாப்பிடுவோம், ஜெபத்திலே இருப்போம். அப்போ அழுவோம். அப்போ எனக்கு கிருபைன்னா என்னன்னே தெரியாது. ஒரே அழுக மட்டும்தான் தெரியும். ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கர்ச்சிப்பெல்லாம் ஒரு மாதிரி ஒரு வழி ஆயிரும். அப்படி ஜெபத்தை 2 பேரும் செஞ்சோம். இந்த கிருபைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா அழுகிறது இல்லை, வர்ஷிப் பண்ணுறது, அவரோடு கூட சேர்ந்து ஆராதிப்பது எங்களுக்கு பழக்கமாயிட்டு. இப்போ ஜெபம் கடினமாக இல்லை, ரொம்ப ஈஸி ஆயிட்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த மாதிரி நாம் தேவனோடு பழகும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இருந்து ஆண்டவர் சொல்கிறார், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் திரைகளை என்ன செய்யி? அகலமாக்கு, உன் கயிறுகளை என்ன செய்யி? நீளமாக்கு, அப்படி என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஜவுகர் பால் அவர்களுக்கு. ஆகவே இது இன்றைக்கு அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்டது. நான் ஆரம்பித்த நாளில் 3 பாட்டியம்மா ஆண்கள் என்று சொல்வதற்கு அன்றைக்கு யாருமே இல்லை. இன்னொரு 2 சகோதரிகள், மொத்தம் 5 பேர் தான் இருந்தாங்க சபையில். அன்னைக்கு முதல் காணிக்க 17 ரூபாய். நான் தென்காசியிலேருந்து 3 பேர் வந்திருக்கோம். முத பொறுப்பெடுத்த அன்னைக்கு 3 பேர் வந்திருக்கோம். எங்களுக்கு பஸ் அரிசிக்கு கூட என்ன செய்யலை இல்லை. அப்படிதான் ஸ்டார்டிங். அதுதான்
ஆண்டவர் அந்த நேரத்தில் ஆண்டவர் மேலே குற்றம் சொல்லாமல் நாங்கள் எங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை செய்ய ஆரம்பித்தோம். இன்றைக்கு அநேகருக்கு கொடுக்கும்படி இப்படியே ஏந்திக்கிட்டு இருந்த கரத்தை அநேகருக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆகவே இந்த இடம் இப்படியே இருக்க போகிறதில்லை, இது விஸ்தாரமாகும். ஏக்கர் கணக்கில் ஊழியங்களுக்கு இடம் வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்து கொண்டு இருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. ஆகவே பெரிய அளவில் இங்கே இருக்கிறதான பாஸ்டருடைய அப்பா வந்து ஒரு சின்ன அளவில் தான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. வீட்டில் வாடகை வீட்டில் வச்சு தான், வாடகை வீட்டில் தான். ஆனால் இன்றைக்கு அவர்களை ஆண்டவர் ஒரு அப்போஸ்தலராய் ஒரு பெரிய அளவில் திருநெல்வேலி பட்டணத்தில் ஒரு ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. அவங்கள பற்றி பாட்டை கேட்டிருக்கிறேன், டிவியில் செய்தி கேட்டிருக்கேன், தவிர எனக்கு ரொம்ப ஒன்றும் என்ன செய்யாது, தெரியாது. இன்றைக்கு அவர்களை நேரில் பார்க்கறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. அதனால் வர்ற பெரிய ஆட்கள் அப்படின்னு சொன்னேன், வயசில் இல்லை, நிறையா கர்த்தரோடு பழகிற விஷயத்தில், தேவனுடைய வார்த்தையை கொடுக்குற விஷயத்தில் ரெண்டு பேரும் பெரிய கனத்துக்குரியவர்கள், கனத்துக்குரிய பாத்திரங்கள். அப்போ அந்த தேவ மனுஷன் பேசும்போது சொன்னார், போதகர் என்று சொன்னால் முதலாவது உங்களுக்கு பேச்சு திறமை வேண்டும் அப்படின்னார். ஜவஹர் பால் அவர்களுக்கு பேச்சு திறமை இன்னைக்கு இல்லை, அது அவரோட பிறந்தது. அவர் முன்னால் வந்து நின்னாலே அந்த தோரணையும் அந்த பேச்சினுடைய திறமைன்னு சொல்லுதை விட அந்த தாளம், பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா, அதை கிருபையாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னும் 1000 மடங்கு பெருக செய்வாராக. பிரைஸ் அல்லாஹ். அடுத்தாப்புல குரல் வளம். என் குரல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி இருக்காது, ஆனால் அவள் வந்து மைக்கை பிடிச்சி அப்படி ஒரு உதறி ஆச்சுனாலே குரல் வளம் எப்படி இருக்கும், குயில் பாடினது போல ஆண்டவர் அப்படிப்பட்ட தாளந்துகளை தந்திருக்கிறார். ஒரு சுவிசேஷகருக்குடைய தோரணையும், நான் அதிகமாக ஜீவானந்தம் பாஸ்டரோடு பழகினவன். ஒரு சுவிசேஷகர் எப்படி சுவிசேஷம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு என்ன மாதிரியான தாளந்து வேணும், கிருபை வேணும், அந்த ஸ்டைலும் இருக்குது. ஒரு பாஸ்டருக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலையும் ஆண்டவர் அவருக்கு என்ன செய்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இது உண்மையிலே ஆண்டவர் செய்திருக்கிற அற்புதமான விஷயங்கள். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் 1000 மடங்கு பெருகுவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. தேவன் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் பெருக்கத்தின் தேவன், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் உங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. என்னை மறவா அவர் கிருபை நன்றி பலிகள்
பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் நான் அந்த வாழ்த்துதலை மிஸ் பண்ணியிருப்பேன், ஆனால் ஆவியானவர் விடுறது இல்லை. என் லைஃப்பில் எதையுமே மிஸ் பண்ணாதபடி ஆண்டவர் செய்திருக்கிறார். ஒருவேளை 1-2 மிஸ் பண்ணியிருந்தேன்னா ரெட்டிப்பா அதை திரும்ப தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஏமே ஸோ இங்கே இன்னும் நிறைய பேர் வாழ்த்துவாங்க. இந்த வாழ்த்துதல் எல்லாம் ஏதோ இந்த சபைக்கு எனக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் சொந்தமானதாக இருக்குது. எப்போவுமே நான் வாழ்த்துதலில் பிரியப்படுகிற தீர்க்கதரிசி பாருங்க. தீர்க்க தரிசனத்தை 100% நம்புகிறேன், தீர்க்கதரிசியை நம்புகிறேன். தீர்க்கதரிசியாக இருந்துட்டு அதை நம்பலைன்னா எப்படி? ஆனால் அதை காட்டிலும் நான் ரொம்ப வாஞ்சிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வாழ்த்துதல். தீர்க்க தரிசனங்கள் கூட பொய்த்து போகும். ஆமாம், நினைவே அழிஞ்சு போவோம் ஆண்டவர் சொல்கிறார், தீர்க்க தரிசனமாகவே சொல்கிறார். ஆனால் அழியலை, தீர்க்க தரிசனம் சொல்லியும் நடக்கலை. ஆனால் வாழ்த்து சொன்னால் அது நடக்காமல் இருந்ததே இல்லை. ஏமே இருதயம் நிறைஞ்சி ஈசாக்கு யாக்கோபை வாழ்த்து தான் பாருங்க. இருதயம் நிறைஞ்சி அப்படியே வாழ்த்துறான். வாழ்த்தும் போது அந்த வாழ்த்துல திரும்ப ஏசா கேட்கும் பொழுது நீங்க சொல்லிட்டீங்களா, அவனை ஆசீர்வதிச்சிட்டீங்களா அப்படின்னு பதறான். ஏன் பதறணும்? வாப்பா என்ன பத்திரமா போட்டு கொடுத்துருக்கு, உனக்கும் ஒன்று சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லலை பாருங்க. ஏன்னா இருதயம் நெறிஞ்சி மொத்தமாக ஒருத்தனுக்கு ஒன்று சொன்னால் அது சொன்னது தான் அதை தேவனே நினைச்சாலும் திருப்ப முடியாது. ஐயோ சிலருக்கு புரியல. தேவனே நினைச்சாலும் வாழ்த்துதலை திருப்ப முடியாது. அந்த அளவுக்கு தேவன் இருதயம் நிறைந்து சொல்லுகிற வார்த்தைக்கு ஒரு பவர் கொடுத்துருக்கிறார். அதனால நான் தீர்க்க தரிசனத்தெல்லாம் விட நம்புற ஒரு விஷயம் இருக்குமே ஆனால் அது இந்த வாழ்த்துதல் தான். அதனால தான் இன்னைக்கு வாழ்த்தும்படியாக அநேகரை நான் இன்வைட் பண்ணேன். ஸோ அடுத்ததாக பாஸ்டர் ஜெஃபர்சன் வந்து இந்த சபையையும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவர் வாழ்த்தும்படியாய் அவரை நான் வரவேற்கிறேன். நல்ல கரங்களை தட்டி பாஸ்டர் வரவேற்கலாம். உங்க ஹைட்டுக்கு ஸ்டூல் போட்டு தான் ஏறி போட்டிருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல அடியனை நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் இல்லை என்றால் நாம் இல்லை, இந்த ஆராதனை இல்லை. அவர் ஜீவனோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவர் நமக்காக அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான ஒரு நல்ல செலிப்ரேஷனான நேரத்தில் உங்கள் மத்தியில் நிற்கிறதுல சந்தோஷமுடையவனாக இருக்கிறேன். நான் உங்களுக்கு தூரமானவன் அல்ல, இதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் தான் நான் இருக்கிறேன். ஆமாம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை இந்த இடத்துல அன்பாய் இன்வைட் பண்ண அருமையான பாஸ்டர் ப்ராஃபட் பாஸ்டர் ஜவஹர் அவர்களுக்காக, குடும்பத்திற்காக, சகோதரி பிள்ளை எல்லாவற்றுக்கும் என் உள்ளத்தினாலத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாம் கர்த்தர் நல்லவர். வாழ்த்து செய்தி சுருக்கமாய், நான் இங்கே தான் போதகராக இருக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே பல வருஷமாய் பல மாதங்களாய் எனக்கும் பாஸ்டர் ஜவஹர் அவர்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு நான் போய் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு அப்படிலாம் எந்த ஒரு நெருங்கிய உறவும் இல்லை. ஆனால் அந்த நெருக்கத்தை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா சரியாய் ஒரு 2 மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் நேரில் முகமுகமாய் பார்த்து பேசி பழக ஆரம்பித்தோம். நான் நம்புகிறேன் இந்த இடத்துல ஆவியானவர் ஒருவராக இருக்கிறார். ஆவியானவர் ஒருவராக இருக்கிறார். 2 விஷயம் பாஸ்டரும் சொன்னாங்க, எனக்கு ஆவியானவர் தந்த சில வார்த்தைகள். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ நான் நினச்சேன், ஆவியானவர் ஒருவராக இருக்கிறார்,
அவர் வருகை வரைக்கும் இந்த உறவு நீடிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாள்லையும் உங்கள் எல்லாரையும் ஒரு டைட்டிலோட வாழ்த்துதல் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு ரொம்ப சந்தோஷமான விஷயம், இங்கே சர்ச் நேம் என்னது? உங்கள் சர்ச் நேம் என்னதுங்க? கிங்டம் ப்ராஃபட்டிக் சென்டர். ஓகேவா? கிங்டம் ப்ராஃபட்டிக் சென்டர் இன்னைக்கு ஓப்பனாக இருக்கிறத நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது. அருமையான பாஸ்டர் விஜய் ஆரோன் அவர்களுடைய சபையின் பேர் கிங்டம் கிரேஸ் சர்ச். கிங்டம் கிரேஸ் சர்ச். 2 கிங்டம் சர்ச் இங்கே இருக்குது. கடந்த நவம்பர் மாதம் நான் 10 வருடங்களாக சபை பொறுப்படுத்து 10 வருடங்கள் ஆகிறது சபை நடத்தி வருகிறேன். கடந்த நவம்பர் மாதத்திலே கர்த்தருடைய கிருபையாலே அந்த அடையாளத்திலே ஒரு சின்ன மாற்றம் வந்தது. எங்களுடைய சபையின் பெயர் கிங்டம் ஃபேமிலி இன்டர்நேஷ்னல் சர்ச். ஸோ 3 கிங்டம் சர்ச்சையும் இந்த இடத்துல ஒரு மனதோடு நிற்க, அந்த கிங்டம் என்கிற ஒரு ரூஃபுக்கு கீழே கர்த்தர் நம்ம எல்லாரையும் வைத்திருக்கிறத நினைக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம். அற்பமான ஆரம்பத்தை யாரால் அசட்டை பண்ணக்கூடும்? நான் நிச்சயமாக நம்புகிறேன். இது அடுத்த ஆனிவர்சரியெல்லாம் பார்க்காது இந்த கட்டடம். அடுத்த ஆனிவர்சரிலாம் வேறு இடத்துல தான் செலிப்ரேஷன். அதனால் கர்த்தர் இதை வளர செய்ய போகிறார், பெருக செய்ய போகிறார். இந்த இடத்துல வேணும்னா இது சென்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனால ப்ராஃபட்டிக் சென்டராக ஒரு ஆஃபீஸாக வேணா இருக்கலாம். ஆனால் ஆராதனை என்கிற ஸ்தலம் மாற்றப்பட போகிறது. அதே மாதிரி நான் அந்த இடத்துல உள்ள ஒரு ஃபோன் பேசிட்டு கட் பண்ணிவிட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடி இங்கே பாட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாட்டு வரும்போது 2 காரியத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அந்த பாஸ்டர் சொன்னது மாதிரி உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் திரைகள் விரிவாகட்டும். இது எல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். ஆண்டவர் இடத்தை விசாலமாக்குன்னு சொல்கிறார். அந்த காரியத்தை பாஸ்டர் அல்ல, பாஸ்டர் ஃபேமிலி அல்ல, இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் அதை சுதந்திரிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இது வளர்ந்து பெருக போகிறது. 2வது ஒரு காரியத்தை ஆவியானவர் இங்கே இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது நினைப்பூட்டினார். என்னன்னா, இந்த அருமையான போதகரை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த காலத்தில் கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னா இல்லை கொஞ்சம் தெரிஞ்சிட்டுனா போதும். கொஞ்சம் தெரிஞ்சிட்டுனா போதும். உமக்கு என்னையா தெரியும்னு கேட்குற காலம் இது. புரிஞ்சுதா? நம்மளை வழி நடத்தின நம்முடைய மேய்ப்பர்கள், நம்முடைய முற்பிதாக்களை கனவீனப்படுத்துகிற நாட்கள். ஆனால் இந்த போதகன் அவங்கள நடத்தின ஒரு போதகரை, ஆவிக்குரிய தகப்பனை கனப்படுத்துகிற விஷயத்தை பார்க்கும்போது உண்மையிலே நான் அதுக்கு சிரம் தாழ்த்தி உண்மையிலே நான் அது பெருமைப்படுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நான் இதை பார்க்கும்பொழுது ஆவியானவர் பேசின ஒரு வார்த்தை, எலியாவுக்கிட்ட இருந்து எலிசா கிட்ட ரெட்டிப்பான அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட். எலியாவுக்கிட்ட இருந்து எலிசா கிட்ட ரெட்டிப்பான அபிஷேகம் கிடைச்சுதான். டபுள் போர்ஷனை கர்த்தர் இந்த ஊழியம் காண செய்வார். எல்லாம் டபுள் ஆகும். 10 பேர் 20 பேர் ஆகுவீங்க, 20 40 ஆகும், 40 80. பாஸ்டர் இந்த இடத்துல எனக்கு இப்போ இவ்வளோ நாள் நான் வாசித்து எனக்கு அந்த ரெவலேஷன்லாம் கிடைக்கல. இப்போ ஒரு புது ரெவலேஷன் கிடைக்கிது. அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். கர்த்தர் கொடுத்துருந்தா. பாஸ்டர் எலியாவுன்னு வச்சுக்கிடுவோம், இவர் எலிசான்னு வச்சுக்கிடுவோம். இந்த எலியா கூடயே போயிட்டு இருந்தார். இப்போ எலியா போகிற நாட்கள் வருகிறது. எலியா எப்போ யோர்தானை பிளந்தாரு? எலியா எப்பொழுது யோர்தானை பிளந்தார்? அவருடைய கடைசி காலத்தில் கடைசி அவர் செய்த அற்புதம், மிராக்கிள்னு சொல்லலாம். அதுதான் அவர் கடைசியாக செய்கிறார். அடுத்து தாண்டின உடனே என்னாச்சு? ரதம் கூட்டிட்டு போயிருச்சு. இது ஊழியத்தின் முடிவிலே விளங்கினது. ஆனால் எலிசாவின் ஊழியத்தின் ஆரம்பமே யோர்தானை பிளந்து தான் ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது புரிஞ்சுது? ஆமாம். இங்கே இந்த ஜெனரேஷன்
இவர்கள் மூலமாய், உங்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய அற்புதங்களோட, அடையாளங்களோட அவர் ஓப்பன் பண்ண போகிறார். அவர் காரியங்களை ரிலீஸ் பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த இடத்துல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் மத்தியில் நான் நிற்கிறது, நம்மளெல்லாம் ஒரு ஃபேமிலியாக ஆண்டவர் கொண்டு வந்ததை நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். போட்டிகளும் பொறாமைகளும் இவன் வளர்ந்துடக்கூடாது. அவங்க நம்ம பாளையங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் தருத்திரம் அதுதான். உண்மையிலே சொல்கிறேன், கோபமாக வருது சில விஷயங்கள்லாம் பார்த்தா. ஆனால் இன்னைக்கு ஒரு கிங்டம் மைண்ட் செட்டோட, ராஜ்யத்தின் அந்த சிந்தையோட இருக்கிறவர்களை கர்த்தர் இணைக்கிறத நினைக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் இங்கே நம்மை பெருக செய்வார், வளர செய்வார். இந்த இடத்துல நான் புறப்பட்டு வரும்பொழுதும் ஆவியானவர் சொன்ன வார்த்தை, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவுமாயிருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். பரிசுத்தப்படுத்துவேன்னு சொல்லலை, பரிசுத்தப்படுத்தினேன். நம்ம இங்கே வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் இதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். உங்களோட கர்த்தருடைய கண்களும் கர்த்தருடைய இருதயமும் என்றென்றைக்கும் உங்களோட இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். கடைசி ஒரு வாழ்த்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். யோசேப்புக்கு ஒரு வாழ்த்து வருகிறது. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொன்னது போல வில் வீரர் அவனை, அந்த 49 வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். நிறைய பலவான்கள், நிறைய பேர் பகைத்திருக்கலாம். நிறைய பேர் நீங்கள் வளர்ந்துடக்கூடாது, வெளியே வந்துடக்கூடாது, சபையாக உருவாகிடக்கூடாது. அதாவது இவ்வளோ நாள் ப்ராசஸ் ஒரு கரு எப்படி தாயின் வயிற்றில் இருக்குமோ அதுதான் ப்ராசஸ். இன்னைக்கு டெலிவரி ஆயிடுச்சு. இந்த டெலிவரியை தடுக்கிறதுக்கு எத்தனையோ காரியங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாயிருக்கும். பாஸ்டர் ஜவஹருடைய வில் உறுதியாயிருக்கும். கிங்டம் ப்ராஃபட்டிக் சென்டருடைய வில் உறுதியாயிருக்கும். உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். இதனால் மாத்திரமே இவர் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆகிறார். இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஒரு விசேஷித்த அடையாளம் அருமையான தாசனோடும் உங்களோடும் காணப்பட போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர் என்ற மேலான ஆசீர்வாதத்தை சொல்லி நான் என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் சபையின் சார்பாகவும் வாழ்த்து சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ஸோ அவங்களுடைய சர்ச் இங்கே மகிழ்ச்சி நகரில் இருக்குது. என்ன ஒரு இருதயம் பாருங்களேன். சரி, ஊழியம், அழைப்பு, காலிங் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? எல்லா காலிங் பின்னாடியும் தேவன் இருக்கிறார். எல்லா அழைப்பிற்கு பின்பதாகவும் தேவன் இருக்கிறார். ஒரு மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம், யாருனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அழைப்பு இருந்தால் மட்டும்தான் அதில் நிலைத்திருக்க முடியும். எல்லா அழைப்பும் 2 விதத்தில் வெளியில் வரும். ஒன்று கோபத்தில் வெளியில் வரும், அப்படி இல்லைன்னா டிசையரில் வெளியில் வரும். நான் கோபம்னு சொல்கிறது, பார் இன்னைக்கு ஏத்தாப்புல ஒரு கடையை போட்டுறேன், ஒன்றை மாதிரியே ஒரு டீ கடையை போடுதான் பார் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி மண்ணலி போட்டவங்க இருக்கிறாங்க பாருங்க. அந்த கோபம் நான் சொல்லலை. கோபங்கிறது ஏன் இந்த வார்த்தை இன்னும் இந்த ஊருக்கு வந்து சேரலை, ஏன் இப்படி ஒரு ஊழியம் இந்த இடத்துல நடக்கலை, இதுக்கெல்லாம் நான் கேரளாவுக்கு தான் போகணுமா இந்த தீர்க்க தரிசனத்துக்கு, இல்லை ஆப்பிரிக்கனை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணுமா, ஏன் தமிழனா இந்த திருநெல்வேலிக்காரனா ஒரு தீர்க்கதரிசியாக எழும்பி தீர்க்க தரிசனத்துக்கென்று கிருபையை பேசுகிற ஒரு புதிய உடன்படிக்கையின் சபை ஏன் இருக்கக்கூடாதுங்கிற கோபம் பாருங்க. இது கோபம், நல்ல கோபம். டிசையர்னா
ரொம்ப ஈஸியாக இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுக்கு, அந்த டிசையர் இல்லை. பணமே வரலனாலும் இதை செஞ்சாதான் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த டிசையர். இதை கொண்டு போய் ஜனங்கள்கிட்ட சேர்த்தாதான் அன்றைக்கி நிம்மதியாகவே இருக்குது பாருங்கள், அந்த டிசையர் பாருங்கள். இந்த ரெண்டும் தான் காலிங்கான அடையாளமாக இருக்குது பாருங்கள். இந்த சபை அந்த காலிங்கை அடிப்படையாக கொண்டு ஓப்பன் பண்ணப்பட்டிருக்குது. இங்கே தீர்க்க தரிசனம் இருக்கும், சுகம் இருக்கும், இங்கே செழிப்பு இருக்கும், இங்கே சமாதானம் இருக்கும், இங்கே விடுதலை இருக்கும். ஆமாம், இது 100ல் 1 அப்படிங்கிறது இல்லை. 100ல் 1 ஒரு சபை அப்படிங்கிற மாதிரி இல்லை பாருங்கள். இது விசேஷித்த ஒரு காரியத்தை போதிக்கிற ஒரு சபையாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட இதே மாதிரியான வெளிச்சத்தோடு தான் அவங்கெல்லாம் சபை வச்சுருக்குறாங்க. பாஸ்டர் இப்போ இன்றைக்கி நேரத்தில் இல்லை, டேனியல் பாஸ்டர் 50 வருஷத்துக்கு மேலே இதெல்லாம் கற்றுக்கிட்டு திருநெல்வேலியில் அதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ நல்ல ஹார்ட்டோட பரவாயில்ல, இந்த திருநெல்வேலியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு சபை பத்தாது, 2 சபை பத்தாது, எத்தனை சபை துவங்கினாலும் அங்கெல்லாம் கிருபையை பேசணும் அப்படின்னு சொல்லி மனதார வாழ்த்தும்படியாக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி, ஜெஃபர்சன் பாஸ்டருக்கு நன்றி. ஸோ அடுத்ததாக வாழ்த்தும்படியாக விருதுநகர்லேருந்து பால் அசோக் அண்ணன் வந்திருக்கிறாங்க. அவங்கள நான் வரவேற்கிறேன். சாம் அண்ணன் அவங்கள ஹானர் பண்ணும்படியாக ஒரு ஷால் அவங்களுக்கு போத்தி கௌரவிப்பாங்க. ஒரு சின்ன வாழ்த்துதல். வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்கினேன். எல்லோரும் நல்ல கரங்களை தட்டி அண்ணனை வரவேற்போம். அவங்க பொலிட்டிக்கலில் வாங்க, முன்னாடி வாங்கினேன். பொலிட்டிக்கலில் பெரிய ஆளாக இருக்கிறாங்க. அநேக கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளோ தூரம் பொலிட்டிக்கல் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்குறாங்க. விருதுநகரில் ஊழியம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க மீட்டிங்க்கு ஒரு தடவை நான் போனேன். மந்த்லி ஒன்ஸ் அவங்க நடத்துகிறாங்க. ஸோ அங்கே 12 மாதங்களும் 12 நாள், மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அவங்க ஊரில் அவங்க மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க. அவங்க இந்த மத்தியில் வாழ்த்தும்படியாக வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். சாமன் அவங்கள ஷால் போத்தி கௌரவப்படுத்துவாங்க. இன்னும் ஒரு வாழ்த்துதல் சொல்லுவாங்க. நல்ல கரங்களை தட்டி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்ன சோகமாக சொல்கிறீங்க? ஆண்டவர் ஒரு புது திருச்சபையை கொண்டு உங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்போ எவ்வளோ சத்தமாக சொல்லணும். சந்தோஷமாக இருக்கவங்களாம் நல்லா சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் இப்படி சொல்லும்போதே நான் நினப்பேன், ஒருவேளை அருமையான தம்பியினோட அம்மாவும் அவங்க மனைவியும் பின்னாடி உட்காந்து அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவர்ன்னு இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு சபையை கொடுத்துருக்காரு பையன் மூலமாக. அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம பிள்ளைங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி ஒரு சீட்டு கிடச்ச உடனே சந்தோஷப்படுறோம். நினச்ச உடனே என் மகன் இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சோம், அவனுக்கு காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சின்னு எவ்வளோ சந்தோஷப்படுறோம். இன்றைக்கி அவங்க அம்மாவும் அவங்க மனைவியும் எவ்வளோ ஆண்டவர் அவருக்கு ஒரு சபையை கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த சந்தோஷத்தில் நம்ம பங்கு பெறுற நாம அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். அவங்களோட சேர்ந்து தான் கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லணும். திரும்ப ஒரு இடம் சொல்லுமா, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவங்களுக்கும் நல்லவர், இங்கே வந்திருக்க நமக்கும் நல்லவர். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். நான் சென்னையில் இருந்தேன். தம்பி ஃபோன் பண்ணதுனால தான், தம்பிக்காகத்தான் நான் உடனே அடுத்த வாரம் தான் வர வேண்டியது. தம்பிகிட்ட சொன்னேன், நான் கட்டாயம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேற்று நைட்டு கிளம்பி நான் வந்தேன் தம்பியை பார்க்கணுன்னு சொல்லி. ஏன்னா நான் தம்பியாக பார்க்கல, அவங்களுக்குள்ளே இருக்க கிருபையை பார்க்குறேன். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபையை பார்க்குறேன். அதுக்கு ஒரு சாட்சி, சின்ன சாட்சி என்னென்னா, நானும் தம்பியும் ஒரு கேம்ப் இருந்தோம். அந்த கேம்பில் தம்பியை பேர் சொல்லி கூப்பிட்ட மாதிரி அவங்கள கூப்பிட்டு, இவங்களை பற்றி எனக்கு தெரியும், அதே இதை ஆண்டவர் அவங்களுக்கு பேசுனாங்க. அப்போ தான் நான் அதை கன்ஃபார்ம் பண்ணேன், ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்துருக்காருன்னு சொல்லி. அதை கன்ஃபார்ம் பண்ணதுனால தான் அந்த கிருபையும் நானும் வாங்கணும், அந்த கிருபைக்குள்ளே நானும் நனையணுங்கிறக்காகத்தான் இன்றைக்கி ஓடி வந்தேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். இந்த இடத்துலேருந்து இன்னும் அநேக சாட்சிகள் எழும்பட்டோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இங்கே ஏறெடுக்கிற விண்ணப்பங்களும் வேண்டுதலுக்கும் ஆண்டவருடைய செவிகள் எப்போதும் திறந்திருந்து அதை கேட்கட்டும். எப்படி தாவீது சாலமோனுக்கு கர்த்தர் நல்லவர்னு சொல்லி கொடுத்தாரோ, அதுபோல் நீங்களும் இங்கே வர்ற ஒவ்வொரு சபையாருக்கும் சொல்லி கொடுத்து பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நல்லவர். நன்றி.
தேங்க்யூ. அந்த நேரத்தில் என்னை அபிஷேகத்தை தேவ மனிதர்களுக்கு நான் நினைத்து பார்த்து நன்றி சொல்ல போகிறேன். அதில் முதல்ல வந்து பாஸ்டர் ஆபிரகாம் சார்ல்ஸ், நல்ல கரங்களை தட்டுங்களா அண்ணனுக்காக. ஏமே முதல்ல என்னை முழு நேர ஊழியனாய் அவர் தான் முதல்ல சொன்னார், தேவனோட முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் என்னை ப்ளஸ் பண்ணார். திருநெல்வேலிக்கு அவர் வரும்போதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, வாரி இறைச்சிருப்பார் மனுஷன் மேலே உள்ளதில் அப்படியே ஊற்றுன்னு ஊற்றிருப்பார். ஸோ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை, சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க, சாலமோன் உன் பேர் சாமுவேல், ஜவகர் சாமுவேல் உன் பேர் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருந்த மாதிரி நீயும் தீர்க்கதரிசியாக இருக்கணும்னு. தீர்க்கதரிசினா என்ன அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் சொல்லிக்கிடுவோம் தீர்க்கதரிசியாக இருக்கணும், அது ஏதோ ஒரு இருக்கு போல் பின்னாடி ஒரு டைட்டில் மாதிரி அப்படின்னு. ஸோ அண்ணன் ஆபிரகாம் சார்ல்ஸ்னா அதை அடிக்கடி சொல்லுவார், உங்கள் மேலே ப்ரொஃபட்டிக் அனாயிட்டிங் இருக்குன்னு. அப்போவும் எனக்கு சரியாக புரியலை. அண்ணன் தான் அதை எனக்கு முதல்ல ஒரு சின்ன ஸ்பார்க்கு அண்ணன் எனக்கு டிக்ளேர் பண்ணதில் உண்டான ஒரு ஊழிய வாஞ்ச, ஓகே இது பண்ணலாம், ஊழியம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. இந்த நேரத்தில் அண்ணனை நான் நினைத்து பார்க்குறேன், அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தாருக்கு நான் நன்றி சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அடுத்து பாஸ்டர் ப்ராஃபட் டிஜோ தாமஸ், அவங்கள இந்த நேரத்தில் நான் நினச்சி பார்க்குறேன். நம்ம நல்ல கரங்களை தட்டுங்களேன். தீர்க்க தரிசனம்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் நான் யோசிச்சுட்டு இருந்தது என்னென்னா, கூப்பிட்டு வச்சு எல்லா குறையும் சொல்லி அழிய போது, நாசமாக போக போது, மண்ணாக போக போது, இப்படி சொன்னால் தான் தீர்க்க தரிசனம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பாருங்கள். முறையாக கண்ணால் பார்த்த ஒரு விஷயம், பார்த்தது மட்டும் இல்லை, அது எனக்கே நடந்த ஒரு விஷயம். இந்த திருநெல்வேலியில் நடந்த ஓப்பன் கிரவுண்ட் மீட்டிங்கில் பேர் சொல்லி கூப்பிட்டு, என் மனைவி பேரை சொல்லி, என் பிள்ளை பேரை சொல்லி, உன் குரல் என்னையிலிருந்து தேசத்துக்கு ஒழிக்க போகுது அப்படிங்கிற தீர்க்க தரிசனத்தை என் மேலே சொல்லி என்னை ப்ளஸ் பண்ண டிஜோ தாமஸை நான் நினச்சி பார்க்குறேன். அவருக்கு அவருடைய ஊழியத்திற்கு மனதார நான் நன்றி சொல்கிறேன். பாஸ்டர் ப்ராஃபட் சாம் அச்சன், அவங்களும் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்குறேன். முதல் முறையாக ஏன் இந்த சென்டர்னு பேர் வச்சிங்க, நீங்கள் சர்ச்சுன்னு பேர் வைக்கலாம் இல்லையா அப்படின்னு நிறைய பேருடைய கேள்வி பாருங்கள். சர்ச்சுன்னு தானே ஓப்பன் பண்ணுறீங்க, இப்போ சர்ச்சுன்னு வைக்க வேண்டியதானே, ஏன் சென்டர்னு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலி இது நானாக வைக்கலை, தீர்க்க தரிசனமாய் ப்ராஃபட் சாம் அச்சன் எனக்கு சொன்னது, நீ ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணுவ அப்படின்னு. ஸோ அவர் சொன்னார், உன்கிட்ட 2 காலிங் உன் பேரில் இருக்குது, அப்போஸ்தல அபிஷேகமும் உன் மேலே இருக்குது, தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்குது, நீ ஒரு சபை இல்லை ஊருக்கு சபையை துவங்க போவ அப்படின்னு சொல்லி தான் என்னை ப்ளஸ் பண்ணார். ஸோ அவரையும் அவருடைய ஊழியத்தையும் இந்த நேரத்தில் நான் ஹானர் பண்ணுறேன், நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் ப்ராஃபட் ஸ்ரீஜித், அவர் ஒரு மீட்டிங்கில் நான் உள்ளே நிற்கும்போது ஜவஹர் பாலு அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டு அவர் மேலே இருக்கிற அபிஷேகத்தை என் மேலே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை ப்ளஸ் பண்ணார். அவர் என்னை பண்ண அனைட்டிங்காகவும் நன்றி சொல்கிறேன், தேவனை மகிமைப்படுத்தினேன். இன்னும் அநேக ஊழியர்கள் என்னை மனதார வாழ்த்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான அபிஷேகமும் வாழ்த்துதெல்லாம் சேர்ந்து தான் என்னை உந்தி தள்ளி இந்த இடத்துல கொண்டு நிறுத்தியிருக்கு. ஆமென். ஸோ நான் ஊழியத்தை ஆரம்பித்த நாட்கள்லேருந்து கூகுள் மீட்டிங்கில் நிறைய சப்போர்ட்டு, கூகுள் மீட் நடத்தும்போது சரி, யூடியூப்லேயும் சரி, நல்ல சப்போர்ட் பண்ணி எனக்கு பேக் போனாக இருந்தது அந்த மாதிரியான ஆடியன்ஸ் தான், அந்த மாதிரியான விசுவாசிகள் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி சப்போர்ட் பண்ண ஒருத்தர் அந்தமானில் இருந்து கும்பகோணத்துக்கு கும்பகோணத்துலேருந்து இன்றைக்கி நான் நேரடியாக உங்களை வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு. ஸோ ராகுல் பிரதரை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், எனக்கு வயசு பார்த்தாது, அன்பில் வந்திருக்கிறேன், எனக்கு எப்படியாச்சும் ஏற்றுக்குறேங்க. கர்த்தர் நல்லவர். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன யூடியூப்பில் தான் பார்த்தேன். யூடியூப்பில் பார்க்கும்போது அப்போ தான் ஸ்டார்டிங் என்னென்ன பார்க்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு பெருசாக அப்பெல்லாம் தெரியாது. தீர்க்க தரிசனம்னு ஒரு பெரிய ஒரு கிரேஸு டிஜோ அப்பா மூலிமா, ஜான் ஜபராஜன் மூலிமா, ஜவரன் மூலிமா, இவங்களாம் தான் எனக்கு கர்த்தர் நல்லவர்னு சொல்லி கொடுத்தவங்க. அப்போ ஜவரனோட டீச்சிங் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்துச்சு.
அது எனக்கு நிறைய பலப்படுத்துச்சு. நான் 1.5 கோடி ரூபா கடனில் இருக்கிறேன், இன்னமும் இருக்கிறேன். ஆனால் அது எனக்கு ரொம்ப பலப்படுத்துச்சு. அப்போது அந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலையில் 11 மணிக்கு நான் என் டேபிள் ஃபேனை க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். எங்கள் வீட்டில் யாருமே ரசிக்கப்படல. நான் இந்து ஃபேமிலி வந்திருக்கிறேன். நானும் என் தம்பி தான் ரசிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் என் தம்பி அப்போ ரசிக்கப்படான்னு தெரில, நான் இல்லை. பார்த்துட்டே இருக்கிறேன். காலையில் ஒரு வீடியோ எடுத்து ஓப்பன் பண்ணுறேன். நான் ரொம்ப சோர்வில் இருக்கிறேன். வீடியோ எடுத்து பார்த்தா ஒரு பெரிய துக்கமான செய்தி. அண்ணனோட மகிழ் பாலு இறந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் அழுகிறேன். அந்த நாள் ஃபுல்லாக நான் ஆண்டவர் திட்டுறேன். ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணீங்க? உங்களை தானே ஏன் அப்போ உள்ள ஆண்டவர்கள் வந்திருக்கிறேன். என்ன ஆண்டவர் எங்களுக்குலாம் அப்படி சொல்லி கொடுத்தாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அழுகிறேன். 2-3 நாள் அப்படியே போகுது. என்னால் தூக்கமே இல்லை. நான் ஏன் அழுகிறேன்னு எனக்கு தெரில. நாளாக ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்போ இதில் கமெண்ட் அப்போ எனக்கு கமெண்ட்லாம் அப்போ பண்ண தெரியாது. நம்மளுக்கே ஆண்டவர் தெரியாது, நான் எப்படி கமெண்ட் பண்ணுறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சொல்கிறா நான் அவனை எழுப்பேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த கமெண்ட் இப்போ இருக்காது. நான் சொல்கிறேன், அண்ணே அப்பா சொல்லிட்டார் தம்பி எழுப்பி தருவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அன்னையிலேருந்து கர்த்தர் எனக்கு இந்த ஊழியத்தோட அண்ணனோட பெரிய அன்புனால் நிரப்பியிருக்காரு. எப்போல்லாம் அண்ணனோட வீடியோக்குள்ளே போகணும், எனக்கு எந்த தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அண்ணனோட அன்பை நான் ஃபுல்லாக ருசிப்பேன். அண்ணன் இருக்கிற கிருபை கர்த்தர் என்னோட கூட ரொம்ப இடைப்படுவார். ஆனால் அப்போ எனக்கு என்ன உறவுன்னு தெரியாது. அப்போ எனக்கு எந்த உறவுன்னு தெரியாது. ஒரு 2 வருஷம் போனதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் எனக்கு இவர் யார் ஆண்டவர்? ஆனால் இவர் கூட நீங்கள் என்கிட்ட நிறையா பேசுகிறீங்க, இவர் எனக்கு யார் அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இவர் தான் உனக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் மென்டர் அப்படின்னு சொன்னார். 2010 எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்தோம். இப்போ இல்லை, லாஸ் ஆயிடுச்சு. 2010 அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் யார் அட்வைஸுமே கேட்க மாட்டேன். நான் நிறையா குடிப்பேன், உலகத்தை தானே ரொம்ப தப்பான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருப்பேன். யார் அட்வைஸும் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன சரின்னு போட்டு அது மட்டும் தான் கேட்பேன். ஆனால் ஆண்டவர் தெரிஞ்சதுக்கப்புறமா ஆண்டவர் வந்துட்டு அப்போ யார் பேச்சும் கேட்க மாட்டேன். எல்லாருக்கும் சேர்ந்து வருஷப்பில் பண்ணுவேன். ஆனால் யார் எங்கள் ஆவிக்குரிய தகப்பன்னு சொன்னால் நான் பேச்சு கேட்க மாட்டேன். எனக்கு எது சரின்னு போடுறது ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி தான் கேட்பேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்குற மனுஷனை நீ கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை கொடுத்தாரு. ஒரு முக்கியமான ஸ்டேஜில் எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டார். ஆண்டவர் சொல்கிறார், நீ வேறு பாருன்னு சொல்கிறாரு. அப்போ நான் அண்ணனோட ஃபோன் நம்பர், ஜிபே நம்பர் எடுத்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன். அண்ணே ஆண்டவர் உங்கள்கிட்ட தானே கேட்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. அந்த அட்வைஸ் ஆனால் உண்மையாக நான் கேட்கல. அது ஒரு கேட்காதனால ஒரு பின்விளை பெருசாக அனுபவித்தேன். ஆனால் அப்புறம் அண்ணன் சொன்னதை அப்படியே திரும்ப பண்ணேன். அது கிளிக் ஆயிடுச்சு. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், நீ இனிமேல் இங்கே நிலச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு அண்ணன் வந்து கேட்பேன், அண்ணே ஓகே வானேன்னு கேட்பேன். அண்ணன் என்ன சொல்கிறாரோ அது ஓகே. அண்ணே நான் செகண்ட் ஆப்ஷன் போல் நான் நீங்கள் சொன்னதுனால நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கர்த்தர் வந்துட்டு அண்ணன் மூலிமா கொடுத்த ஒவ்வொரு அட்வைஸ்லையுமே எல்லாத்துலேயுமே அவங்க வெற்றியை கொடுத்துருக்குறாரு. அண்டமான்லேருந்து இப்போ இங்கே வரைக்கும் அண்டமான்லேருந்து கிளம்பும் போது கூட ஆண்டவர் சொல்கிறாரு, கப்பல் ஏறிட்டேன், ஃப்ளைட்டில் வர்றது காசு இல்லை, குடும்பமாக வந்துட்டு கப்பலில் தான் ஏறி வந்தோம். கப்பல் ஏறும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே இப்படி வந்துட்டேனே, கப்பல் ஏறிட்டேன், ப்ரேயர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் இப்போல்லாம் ஃபோன் பண்ணுவணும், எனக்கு எதாவது ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா ஃபோன் பண்ணிடுவேன், அண்ணே இப்படி இருக்குன்னு என்ன பண்ணுறது எடுத்து அப்படின்னு. அப்போ அண்ணன் தெளிவாக, அண்ணன் பதறவே மாட்டார். நான் பதறிட்டு ஃபோன் எடுப்பேன் பிரசவ புள்ள மாதிரி. ஆனால் அண்ணன் பதறாமல் பெரிய சீஃப் டாக்டர் மாதிரி பேசுவார் அண்ணன் தெளிவாக. அதை வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு ப்ரேயர் தான் பண்ணுவேன், 2 நிமிஷம். ஆண்டவரே நான் ஃபோன் பண்ண போகிறேன், தெளிவான பதிலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் மூலிமா கர்த்தர் நிறையா பேசியிருக்கிறாரு. இந்த குடும்பத்தை நேசிக்க வச்சுருக்கிறாரு. அம்மாவை, அக்காவை, பாப்பாவை இவங்களுக்காண்டி கர்த்தர் பாரம் கொடுத்துருக்காரு, ஜெபிக்க வைக்கிறாரு. இந்த ஊழியத்தை எனக்கு தகுதியெலாம் இல்லை, ஆனால் அண்ணன் இங்கே இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இது எனக்கு பிடிக்கல. இதோட பெரிய இடத்துல அண்ணனை வந்துட்டு நான் கற்பனை பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டுருக்கிறேன். கர்த்தர் அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். பெரிய லட்சக்கணக்கு ஜனங்கள் மத்தியில் கை காலெலாம் முளைக்கும் இயேசு நாமத்தில். கர்த்தர் அப்படிப்பட்ட மிராக்கில் அண்ணனை கொண்டு பண்ணுவார். கர்த்தர் இன்னும் பலப்படுத்தணும், நடத்தணும். இன்னும் எங்களையும் அண்ணன் வந்துட்டு வழி நடத்தி செல்லணும். கர்த்தருக்குள்ள நாங்கள் நிலைப்பட்டுருக்கணும். கர்த்தர் நல்லவர்னு அண்ணன் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அண்ணன் சொன்னால், அண்ணன் எப்படி பார்த்தாலும் அண்ணன் எவ்வளோ தான் நம்ம வாழ்க்கையில் சோதனை வந்தாலும் நம்ம நல்லவர்னு சொல்ல வச்சிடறாருல அப்படின்னு கூட காலைல அண்ணன் சொன்னேன். கர்த்தர் நல்லவர்ன்றது மைண்டில் இப்போலாம் ரொம்ப இதாக பிரச்சனை வந்துச்சுன்னா, இல்லை ஜவரன்னு சொல்லியிருக்காரு கர்த்தர் நல்லவர்னு. கர்த்தர் நல்லவர் இப்படி தான் மைண்ட் சொல்லணும். ஸோ இந்த வாய்ப்புக்கு நன்றி. அவங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கிறாரு. கர்த்தருக்கு நன்றி. தேங்க்யூ. bless you. Amen. ஸோ நிறைய பேருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த இடம் அமைகிறதுக்கு நிறைய பேர் பிரயாசப்பட்டாங்க. நம்ம பாபு அண்ணன் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். உங்கள் குடும்பத்துக்கு சாம் அண்ணன் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். வேறு சுதர்சண்ணன் உங்கள் ஃபேமிலி வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அனு அக்காவுக்கு நன்றி சொல்கிறேன். இப்படி ஒரு இடம் அமையணுன்ட்டு எல்லோரும் ரொம்ப ஆறுமுகம் சார் அவங்க இடம்லாம் தேடினாங்க அவங்களாம். ஸோ அப்படி இப்படி சுற்றும் பொழுது கரெக்டாக ஒரு டீ கடையில் நம்ம ஸ்டீஃபன் ஐயாவை வந்து சந்திக்க நேரிட்டது. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன, ஒரு இடம் டக்குன்னு அமைய மாட்டேங்கண்ணே அப்படின்னு. அவர்கிட்ட சொல்லி ஒரே வாரத்தில் இந்த இடம் அமைஞ்சிட்டு.
ஸோ ஸ்டீபன் அண்ணனுக்கு, அக்காவுக்கு, அவங்க குடும்பத்துக்கு, சந்தோஷுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவங்க ஏன்னா எனக்கும் இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்கும். என் பக்கத்தில் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய கேட்ரிங் கீழே தான் இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கேட்ரிங் கீழே தான் இருக்கும். அதனால தான் நோட்டீஸில் ஸ்டீஃபன் கேட்ரிங்ஸ்க்கு மாடியில் அப்படின்னு போட்டிருக்கிறேன். அவர் அதுக்கு தனியாக காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டார். நோட்டீஸில் வந்து விளம்பரப்படுத்துனதுனால அதுக்கு தனி கமிஷன் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேனே அப்படின்னு சொல்லிட்டார். நன்றி சொல்கிறேன். எப்படி இருக்குது இந்த இடம்? சூப்பராக இருக்கா? ஸோ சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது ஈராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொழிலதிபர் வந்து சாலமோன்கிட்ட அவனுடைய எல்லா சித்திரை வேலைகளும் யூகித்து செய்யக்கூடிய புத்தி, அறிவு, தெளிவுனால் நிலைந்த ஒரு பெரிய தொழிலதிபரை ஆண்டவர் கனெக்ட் பண்ணி விட்டார் பாருங்க. அப்படி ஒரு தொழிலதிபர் நம்மளோட கனெக்ட் ஆனது அது நம்முடைய ஜோசப் சார். அவங்களுக்கு நான் என்னுடைய மனதார நன்றியை நான் சொல்கிறேன். அவங்க இல்லைன்னா இந்த இடம் இப்படி அமைஞ்சிருக்காது. சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா சார். ஸோ எங்களுடைய குடும்பத்து சார்பாக மனதார நன்றி சார். ஸோ சார் வந்து அவருடைய பிஸி ஷெட்யூலில் நேரமே இருக்காது. நீங்கள் நம்ம ஆட்களுக்கெல்லாம் தெரியும், டைமே இருக்காது. ஆனால் கிட்டத்தட்ட இங்கே ஒரு இந்த 3-4 நாளில் மட்டும் எத்தனையோ முறை வந்துட்டு போயிட்டாங்க. வந்து ஒவ்வொன்றா அவரே உட்காந்து பார்த்து சின்னதாக கூட சின்ன ஸ்க்ராட்ச் இருந்தாலும் திரும்ப கூப்பிடு, உட்காந்து அடி, திரும்ப ஒட்டு, திரும்ப வெட்டு அப்படின்னு சொல்லி அவ்வளவும் ஈவன் இந்த ஸ்க்ரீன் கலர்ஸ் கொண்டு பக்காவாக செலக்ட் பண்ணி ஒரே ஒரு வார்த்தை தான் ஜோசப் சார் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துக்குள்ளே உள்ளே வந்துட்டா பிரசங்கம் இதெல்லாம் 2வது விஷயம். ஆனால் அந்த இடத்துக்குள்ளே திரும்ப வரணும்னு தோணணும், அந்த மாதிரி இந்த இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எவ்வளவு பிரயாசப்பட்டு இதை செய்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு மீண்டுமா நான் நன்றி சொல்கிறேன். நான் அநேகர் வெளியில் யூடியூப்பில் பார்க்குறவங்க எல்லாம் ரொம்ப பிரயாசப்பட்டு நிறைய விதைச்சாங்க. இந்த காரியத்துக்காகலாம் விதைச்சாங்க. நல்ல ஹை குவாலிட்டி சிஸ்டம்ஸ் இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் வாங்கக்கூடிய கிருபை வந்தது. இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால், யூடியூப்லேயும் சரி, கூகுள் மீட்லேயும் சரி, இந்த மாதிரிலாம் தேவைகள் இருக்குது. இதுக்கு உங்களுடைய கரங்களை நீங்கள் நீட்டுங்கள் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்காம இதெல்லாம் வாங்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். ஆமென். ஐயோ, நல்ல தட்டணும் பாருங்க. எனக்கு பாஸ்டர் ஹாரிஸ் ரொம்ப பிடிக்கும். மதுரை மாடக்குளம் லிவிங் வேர்ட் சர்ச் பாஸ்டர் ஹாரிஸ் அவங்க ரொம்ப பிடிக்கும். அவர் இப்போவும் அவர் சொல்லுவார், இந்த மைக்கில் இது வரைக்கும் இந்த சர்ச்சுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்ததில்லை அப்படிம்பார். அந்த அபிஷேகத்தை நான் ஹானர் பண்ணி ரிசீவ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஏமேன். ஆமாம், இயேசுவின் வருகை பரியந்தம் நடக்கிற இந்த சபைக்கு ஒரு நாளும் கூட மைக்கில் இதெல்லாம் தேவை இருக்குங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வரவே வராது இயேசுவின் நாமத்தினால. ஏமேன். சூரியபோஸ் அண்ணன் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ அவங்க ஒரு வாழ்த்துதலை தரும்படியாக நான் கேட்குறேன். ஒரு 2 நிமிஷம் வந்து அவங்க வாழ்த்துவாங்க. அண்ணனை கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாம். ஸோ அவங்க வந்து பைபிள் ஸ்டோர் வச்சுருக்கிறாங்க. நம்மளுடைய ஜீவ சப்தங்கள் அப்படிங்கிற கடை வந்து நம்ம வசந்தன் கோ பக்கத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருநெல்வேலியில் புதிய உடன்படிக்கையை அறிமுகப்படுத்தி வைத்ததில் மிக முக்கியமான நபர்கள் இவங்கெல்லாம். இன்றைக்கி நேரத்தில் இல்லை, 30 வருஷத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் நல்லவர், இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற இந்த கர்த்தர் நல்லவருங்கிறத 30 வருஷங்களுக்கு முன்பதாகவே இந்த திருநெல்வேலிக்கு கொண்டு வந்தது அவங்க தான் பாருங்கள். அவங்க இதெல்லாம் கொண்டு வரலன்னா இதெல்லாம் யாருக்கும் விளங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்கள நான் ஹானர் பண்ண விரும்புகிறேன் இயேசுவின் நாமத்தினால. அவங்களுடைய பயணங்களும் இன்னும் விரிவாக போகணும் அப்படின்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். மனதார அவங்கள ஹானர் பண்ணுறேன். எல்லோரும் நல்ல கரங்களை தட்டி வெல்கம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளபடியே மாஸ்டர் ஜவஹருடைய இந்த சபை துவக்க விழாவில் கலந்து கொள்ள ரொம்ப சந்தோஷம். திடீர்னு என்னை கூப்பிட்டாப்புல, எனக்கு எதிர்பார்க்கலை. ஆனால் ஒரு 5 தீர்க்க தரிசனங்களை சில இது யூடியூப் மற்றபடி நேரில் எனக்கு 3 நான் நேரிலே பார்த்துருக்கேன். அவரை குறித்து தீர்க்க சனம் சொன்னதை அவன் பார்க்குற நேரம்லாம் யோசிப்பேன், எப்பேற்படுத்தி. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அனுபவம் அதுபோலே சொல்லுவாங்க. ஒருத்தர் சொன்னதே இன்னொருத்தர் சொல்லுவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது சொன்னேன், அத்தனை எங்கள் மைண்டில் இருக்குது. உங்களை பார்க்க போதெல்லாம் அது நினைவு வருது. ஆனால் எங்கள் கண்களால் அது மேனிஃபெஸ்ட் ஆகிறத
அது உங்கள் வாழ்க்கையில் பலிக்கிறத நாங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறோம். அதை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு நான் இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னால் பேசும்போது சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அத்தனையும் அவருடைய வாழ்க்கையில், இந்த சபையில், திருச்சபையில், அவருடைய ஊழியத்தில் வாதையில் நிறைவேற வேண்டும். அதையெல்லாம் கண்ணார காண வேண்டும் என்கிற விருப்பத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் அவரை ஆசீர்வதிக்கிறேன். வாலிப வயதிலிருந்து எனக்கு தெரியும், நல்ல ஒரு தேவனுக்கு பயந்த மனுஷன், ஒரு சரியான ஒரு வைராக்கியமான ஒரு தரிசனம் உள்ள நபர். அந்த சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும், நிச்சயமாக இது நடக்கும். இந்த பட்டணத்தில் நாங்களும் தான் இருக்கோம். அதை கண்ணால் காண்கிறோன்னுங்கிற விருப்பத்தை கொடுத்த ஆவியானவர் தேவன் அதை பார்க்கவும் உதவி செய்வார். நிச்சயமாக அதை நிரூபித்து காட்டுவார் என்று உள்ளத்தின் ஆறுதல் உறுதியாக நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக எங்கள் கண்கள், எங்கள் அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் சொந்த கண்கள் அதை காணும் என்று விசுவாசிக்கிறேன். தேவாதி தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னும் வாழ்த்து மலையில் நனைஞ்சிக்கிட்டே இருக்க போகிறோம். இன்றைக்கி கோயில்பேட்டையிலேருந்து பாஸ்டர் மகேந்திரன் அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நான் ஹானர் பண்ணுறேன். அவங்க ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லுவாங்க. நம்ம நல்ல கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அருமையான நல்ல ஒரு ஆராதனையினுடைய வீரராக, ஆராதனையினுடைய தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய சகோதராக பிரதரை நான் முதல்ல பார்த்தேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த இடம் ஜவஹர் பிரதருக்கு இப்போது ஆண்டவர் தந்த ஒரு இடம். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக செய்ய போகிறார். தேவன் பல நாட்களாக தேவனை ஆராதித்து பல காரியங்களுக்குள்ளாய் நடத்தி இந்த நாளிலே இந்த இடத்தை இப்படி ஒரு அழகான ஒரு தேவ பிள்ளைகளால் கூட்டப்பட்டு நாளைய தினத்திலிருந்து ஒரு பரிசுத்த ஒரு ஆராதனையாக, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஆராதனையாக நம்ம செயல்பட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருக்குள் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ அருமையான சகோதரரை கர்த்தர் அவர்களை மட்டுமல்ல, ஏசப்பா சொன்னார், என் சபையை கட்டுவேன் அப்படின்னார். அப்போது ஏசப்பாவுடைய சபையில் என் சபையை கட்டுவேன்னு சொன்ன ஆண்டவர் இப்போ எங்கள் இடத்துலலாம் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான். நாங்கள் எப்போதுமே வேலைக்காரர்களாக இருந்து கூலியை பெற்றுட்டு அப்படி போகக்கூடியவங்களாக இல்லாதபடிக்கு பிள்ளையாக இருந்து வேலை செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். கடைசியாக நாங்கள் போன இடத்துல ஒரு 60 பேர் ஒரு கிராமத்தில், 2 கிராமத்துக்குள்ளே போனோம். எங்கள் இடத்துல பக்கத்தில் தான் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பிஜேபியினுடைய தலைவர், பெரிய ஆர்எஸ்எஸ்னுடைய மையமே இது பண்ணுது. ஆனால் கர்த்தர் அங்கே ஒரு திறந்த வாசலை வைத்து, பிரதர் முதல்ல எங்கள் சர்ச்சுக்கு வரும்போது 2 சபையாக இருந்ததை கர்த்தர் அவங்க சொன்னதெல்லாம் பார்த்தா ரொம்ப நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது தீவுகள்லேயும் சபை ஸ்தாபிக்கப்படும் அப்படி சொன்னாங்க. இப்போ கர்த்தருடைய பெரிய கிருபையினால் 4 சபையாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். அதனால தான் நம்ம இந்த இடத்துல பிள்ளைகளாக இருந்து அவர்களோடு கூட பயணித்து இப்போ பாருங்கள், சீக்கிரமாக இப்போ இன்னும் ஒரு 6 மந்த்தில் இந்த இடத்துல அடுத்த ஒரு ஆராதனை துவங்கும்படியாய், ஆமென், அதாவது ஒரு ஆராதனை அல்ல 2 ஆராதனை நடத்தும்படியாய் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஏன்னா இது ஆண்டவர் இந்த பட்டணத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நான் வரும்போது ஒரு சினிமா தேட்டரு வரிசையாக கார் நிற்குது. அதைவிட மகிமையை, பரலோகத்தின் மகிமையை இந்த இடம் சுற்றிலும் இருக்கிற பட்டணம் காணும்படியாய் கர்த்தர் செய்வாராக. தேவனுடைய நாமம், ஆமென். பிரதர் ஜவஹர், அருமையான ஸ்தோத்திர சகோதரி, அந்த குடும்பம் மட்டுமல்ல, அவர்களோடு கூட இணைந்து இசைந்து
மோசையின் சேனையாக அல்ல, யோசுவாவின் சேனையாக கர்த்தர் சுதந்தரிக்க கர்த்தர் செய்யும்படியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். அப்படி கர்த்தர் செய்வாராக. ஆமென். ஸோ நான் இன்வைட் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப ஹம்பிளான ஆட்கள் பாருங்கள், பெரிய ஆட்கள். பல வருஷமாக என்னோடலாம் பயங்கர சீனியர். அறிவிலையும் சரி, வெளிப்பாட்டுலேயும் சரி, பிரசங்கம் பண்ணுறதுலையும் சரி, எல்லாருமே ரொம்ப சீனியர் பாருங்கள். ஆனால் அவங்க இவ்வளோ ஹம்புளாக வந்து பாஸ்டர் மகேந்திரனாக இருக்கட்டும், நம்ம பாஸ்டராக இருக்கட்டும், இவ்வளோ ஹம்புளாக வந்து வாழ்த்துதல் சொல்கிறது உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் ராஜ்யத்தை கட்டுறது பாருங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லி கொடுக்கு பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அதே மாதிரி பாஸ்டர் சத்யானந்த் அவர்களை நான் வரவேற்கிறேன். அவங்க நம்முடைய ரெட்டியார்பேட்டியில் சபை வைத்திருக்கிறாங்க. அவங்க முன்னாடி வந்து ஒரு சின்ன வாழ்த்துதலை சொல்லும்படியாக அவங்கள வெல்கம் பண்ணுறேன். எல்லோரும் கரங்களை தட்டி அவங்கள வெல்கம் பண்ணலாம். மேன் பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் வந்து அவங்களுக்கு ஷால் போத்தி அவங்கள வெல்கம் பண்ணுவாங்க, கௌரவிப்பாங்க. நல்லா கரங்களை தட்டி அவங்கள நம்ம வெல்கம் பண்ணலாம். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவிலும் ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி வாழ்த்தி கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் அவருடைய அன்பு விசுவாச மக்களாய், ஊழியக்காரர்களாய் அவருடைய சமூகத்தில் அவரை வாழ்த்தி இந்த வேளையிலும் என் அன்பு சகோதரர் ஸ்தோத்திரம் அருமையான பாஸ்டர் சகோதரர் அவர்கள் பல முறை என்னை அழைத்தும் வர முடியாத ஒரு சூழலில் இந்த வேளையில் இந்த இடத்திற்கு வருவதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்தார். என்னுடைய அன்பு மகனுடைய நண்பர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் என்னுடைய சபையிலே ஒரு நல்ல ஊழியத்தை நிறைவேற்றினார். அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்கள் என்னுடைய விசுவாச மக்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் அருமையான பாஸ்டர் அவர்கள் தொடங்கியிருக்கிற திருச்சபை பல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று வேதம் சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொன்ன அந்த ஜீவனுள்ள வார்த்தையின்படி அருமையான ஊழியக்காரருடைய எல்லா காரியங்களிலேயும் தேவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நன்மையை செய்வாராக, அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தர் அவர்களோடு இருந்து வழி நடத்துவாராக. நன்றி. இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. ஸோ ஒவ்வொரு தேவ மனுஷர்கள் மேலேயும் ஒவ்வொரு போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்குது. அவங்களுக்கு மேலே ஒரு திறந்த வானம் ஒன்று இருக்குது பாருங்கள். இவங்க பாஸ்டர்லாம் வந்து வாழ்த்து சொல்லும் பொழுது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அவங்க மேலே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சில அபிஷேகத்தை கட்டவிழ்த்து விட்டுருக்கிறார். சில அவங்க தலைக்கு மேலே சில போர்ட்டலெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிறார். ஸோ அவங்க வந்து பேசும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல அதே போர்ட்டலை தேவன் ஓப்பன் பண்ணி விடுறார். ஏமே இங்கே ஒரு தீர்க்கதரிசி பேசினா தீர்க்க தரிசன மண்டலம் அங்கே ஓப்பன் ஆயிரும். ஒரு செல்வந்தர் நின்று இந்த இடத்துல பேசினா செல்வத்திற்கான போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். சுகம் ரீதியான அபிஷேகத்தை பெற்ற நபர்கள் வந்து பேசினா சுகம் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகும் பாருங்க. ஏமேன். ஸோ அப்படி சுகத்திற்கான ஒரு இவாஞ்சலிஸ்ட்டை திருநெல்வேலியில் தேவன் வைத்திருக்கிறார். நம்முடைய சாம் கிஷோர் அண்ணன், அவங்கள நான் வரவேற்கிறேன். அவங்களுக்கு நானே சாலை போத்திடுறேன். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் சாலை திரும்ப கொடுத்துட்டு போவார். அடுத்து சாலை எங்கே நம்ம தேட வேண்டியது இல்லை. ஆமாம், ஒரு சாலை எடுத்துகிட்டு வாங்க தரங்கண்ணே, திரும்ப கொடுத்துட்டு தானே போகிறோம். அவங்க ஒரு வாழ்த்துதலை சொல்லுவாங்க. ஸோ அவங்கள நம்ம கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாம். கொஞ்சம் தட்டுங்களேன், போத்துற வரைக்கும். அப்போ நினைக்க மாட்டாப்புல. நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களோடு கூட சேர்ந்து வாழ்த்தும்படியாக ஆண்டவர் தந்த நல்ல தருணத்திற்காக நன்றி சொல்லுறோம். அவங்கள வாழ்த்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஜவர் வாழ்ந்த அதே பற்றையில் தான் நானும் வாழ்ந்தேன். எனக்கும் அவங்க தான் பாஸ்டர்.
என்னையும் ஊழியத்தில் முதல்ல எடுத்து பயன்படுத்தினதும் ஐயா தான். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். மற்ற வந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் வாழ்த்துல சொல்கிறேன். இந்த நாளில் ஒரு வசனம், எபேசியர் 1 கடைசி வசனம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சபைக்கு அவரை நமக்கு தலையாக தந்தருளினார். ஆமாம், அவர் தலை. ஆமாம், அந்த தலை இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லை, நிரப்புகிறவர் அவர். எல்லாத்தையும் இப்போவே நிரப்பியிருக்கிறாரு. இன்னும் இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்புகிறவர். ஆமாம், இவங்களுக்கு நிரப்புறவர் மட்டும் இல்லை. பாருங்கள், வீட்டுக்குள்ளே நிறைய காலி பாத்திரம் இருந்துச்சு. அந்த காலி பாத்திரம் எல்லாமே நிரம்புச்சு. அதே போல் இங்கே நீங்கள் காலியாக கூட வந்திருக்கலாம். உங்கள் பாத்திரங்களை நிரப்பும்படியான ஒரு பிரசன்னம் இந்த இடத்துல வந்திருக்குது. நிச்சயமாய் தேவன் எல்லாரையும் நிரப்பி அனுப்ப போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குறோம், தண்ணீராக இருந்தது. ஆமாம், ஒன்றும் இல்லாத சாதாரண தண்ணீராக இருந்ததை தேவன் ரசமாய் மாற்றி நிரப்பி தந்தது போல் சுவை நிறைந்ததா, மனம் நிறைந்ததா, எல்லாவற்றிலும் கலர் நிறைந்ததா ஒரு நிரப்புதலை தேவன் இந்த நேரத்தில் நம்ம எல்லார் மேலேயும் கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த அபிஷேகம் இங்கே இருக்குது. அந்த அபிஷேகத்தின் மூலமாக, அந்த பிரசன்னத்தின் மூலமாக நம்ம நிச்சயமாக பெற்றுக்கொள்ள போகிறோம். ஜவஹரை சின்ன வயசுலேருந்து, நானும் சின்ன வயசு தான், அப்போது 2 பேருமே சின்ன வயசாக இருக்கும் போதே, இப்போ வரைக்கும் சின்ன வயசு தான். அதனால் சின்ன வயசாகவே தான் நாங்கள் பழகுவோம். நாங்கள் பேசுகிறது எல்லாமே சின்னத்தனம் இல்லை, சின்ன பிள்ளை மாதிரியே நாங்கள் பேசுவோம். அந்த மாதிரி பேசி பழகி நாங்கள் ஒன்றாவே ஒரே இடத்துல இருந்து தொடர்ந்து நாங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். தேவன் எங்களை அந்த மாதிரி வளர்த்து எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி இன்றைக்கி இந்த வாய்ப்பை தந்ததுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அந்த அவர் சொன்ன வார்த்தையின்படியே இந்த நாளில் இங்கே வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே சுகமாக இந்த இடத்த விட்டு திரும்பி போகிறோம். ஏன்னா ஆண்டவர் எதையுமே குறைவாக இருக்கிறத பார்த்துட்டு போகிற ஆண்டவர் இல்லை. குறைவாக இருந்துச்சுன்னா உடனே அந்த இடத்துல நின்று அதை நிறைவாக்கிட்டு தான் அந்த இடத்த விட்டே போகிறாரு. அதனால் இங்கே ஆண்டவர் வந்திருக்கிறாரு. ஒருவேளை வியாதியினால் ஒரு ஆரோக்கிய குறைவு இந்த இடத்துல இருக்குமானால் நிச்சயமாய் ஒரு ஆரோக்கியத்தின் நிறைவை தேவன் இந்த இடத்துல கொடுத்து அனுப்ப போகிறார். இங்கேருந்து போகும்போது நம்ம வியாதி இல்லாமல் போகிறோம். பாருங்கள், ஒரு தூதன் தான் அந்த பெதஸ்தால கலக்குனதுக்கப்புறம் அந்த இடத்துல யார் முதல்ல போய் அதில் நனைகிறாங்களோ, யார் அதில் போய் விழுகிறாங்களோ அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்வது போல் இப்போது அந்த தூதனை அனுப்பின தேவனே நம்ம மத்தியில் வந்திருக்கிறாரு. அவர் இந்த வியாதிகள், இந்த நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவராய் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாரு. அங்கே ஒருத்தருக்கு தான் கிடச்சிச்சு, இங்கே ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் கிடைக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நம்மில் வைத்திருக்கிறார். அதனால் எல்லாரும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றவர்களாய் இந்த இடத்துல கடந்து சொல்வார்கள். அதையும் மட்டும் இல்லாமல் வரப்போகிற நாட்கள்லையும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமும் ஒரு அபிஷேகமும் இந்த இடத்துல இறங்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன். வாய்ப்பு தந்த அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். தேங்க்யூ அண்ணே, தேங்க்யூ. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஏமே இன்னும் 1-2 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது பாக்கி இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஆள் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஐயோ, நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அவர் தூண்டி விடலைன்னா இந்த ஊழியம் ஸ்டார்ட்டே ஆயிருக்காது. தேவன் அவரை பயன்படுத்தினார். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, பேதுரு பசியாக இருந்துட்டு இருந்த நேரத்தில் ஒரு தரிசனம் நிற்கிது பாருங்க. அந்த பகுதியை தான் எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படியே போய்கிட்டு இருக்குப்போமா, கூகுள் மீட்லேயே காலம் முடிஞ்சிருமா, யூடியூப்லேயே வாழ்க்கை முடிஞ்சு போமா அப்படின்லாம் யோசனை. கேட்குறவங்களாம் நல்லா இருக்கு, ஆகா ஓகோங்காங்க. சுற்றி பார்த்தா ஒருத்தரையும் காணுமே, தனிச்சு விட்ட மாதிரி இருக்குதே. தரிசனம் இருக்குது, ஆனால் தனிமையும் கூடயே இருக்குதே. இப்படிலாம் பல யோசனைகள் இருக்கும்போது அந்த பகுதியை எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். கொரோனாலேயோ வீட்டில் இருந்து பேதுருக்கு தேவன் ஆட்களை அனுப்பி விடுறாரு பாருங்க. அந்த பகுதியை எடுத்து வாசிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே, என் கொரோனாலேயோ யார், எனக்காக யார் அனுப்ப போகிறீங்க அப்படின்னு இருக்கும்போது பாஸ்டர் ஜான் ஜெபராஜ்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. அவர் நல்லா இருக்கியா, எப்படி இருக்க, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படிலாம் கேட்கல. என்ன செய்ய போகிறேன், எப்போ ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். சார், நான் அவரை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்
மந்த்லி மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேனே அப்படின்ற உடனே எப்போ ஆரம்பிக்க போகிறேன்? அடுத்த கேள்வி. நான் இந்த மாதமே ஆரம்பிக்க போகிறேன். அப்போ அவர் ஒரு பதில் சொல்கிறாரு, நல்ல சனிக்கிழமையாக பார்த்து, லீவ் இருக்கிற சனிக்கிழமையாக பார்த்து ஆரம்பிங்க, அதையே ஃபிக்ஸ் பண்ணுங்கள், 3 மாதம் நடத்துங்க, அதுக்கப்புறம் சர்ச் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டார். பாஸ்டர் சொன்ன மாதிரி அப்போவே ஆரம்பிச்சிருக்க வேண்டியது. பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட அந்த கேள்வியும் இருந்துச்சு என்கிட்ட. ரொம்ப டிலே ஆகி ஸ்டார்ட் பண்ணுறேனே, காலிங் எனக்கு ஏன் லேட்டாக கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஏன் என்னுடைய அழைப்பை லேட்டாக கொடுத்தீங்கன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், எவனுக்குமே நான் அழைப்பை லேட்டாக கொடுக்கறது இல்லை, பிறக்கும் போதே முத்திரை போட்டு தான் அனுப்பிச்சிருக்கிறேன். எரேமியா தீர்க்க தரிசனத்தை வாசிச்சது இல்லையாடா? எலும்புலாம் தோன்றதுக்கு முன்பதாகவே நீ யாரு, எந்த ஊரில் வரணும், எப்படி வரணும், ஏன் வரணும், யாருக்காக வரணுங்கிறத தீர்க்கதரிசியா, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா உன்னை அபிஷேகத்து இந்த உலகத்துக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். நீ புரிஞ்சுக்கிட்டு லேட்டாக புரிஞ்சுக்கிட்ட, அதனால தான் லேட்டாக எல்லாத்தையும் ஆரம்பிக்கிற. ஒன்றும் வருத்தப்படாத, எல்லா அரியரும் சேர்ந்து உனக்கு வரும் அப்படின்னார். ஆமென். இது எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமான தீர்க்க தரிசனமாக நான் சொல்கிறேன். எல்லா அரியனும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கையில் வரப்போகுது. எல்லா பெண்டிங்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து கையில் வரப்போகுது. கரவலாடுகளை மெதுவாக நடத்துகிற தேவன் அப்படின்னு சொல்லுது பாருங்க. மந்தையில் போய் சேரும்போது கரவலாடும் ஒன்று போல போய் சேருது, நல்ல ஆடும் அதே டைமில் போய் சேருது. தாமதமாக ஆரம்பித்தாலும் துரிதமாய் முடிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எல்லா சக்ஸஸ் பீப்புளும் போய் ரீச் ஆகிற அதே டைமில் கரவலாடுகளும் போய் ரீச் ஆகும். தரிசனத்தை சுமக்க முடியல, வழி தெரியல, தாங்க முடியல, என்ன பண்ணுறது? சமயத்தில் லேட் ஆகிருது, டூ மச்சாக லேட் ஆகிருது சமயத்தில். ஆனாலும் தேவன் உண்மை உள்ளாராக இருக்கிறார், தூக்கி கொண்டு வந்து அந்த இடத்துல விடுகிற தேவனாக இருக்கிறார். அதை எல்லாரும் அனுபவிக்க போகிறோம். ஸோ பாஸ்டர் ஜான் ஜெபராஜுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவர் விசாரிப்பார், ஒவ்வொரு மந்த்லி மீட்டிங்கும் வாழ்த்துதல் சொல்லுவார். ஸோ இந்த மீட்டிங்லேயும் அவர் மனதார வாழ்த்திருப்பார் நான் நம்புகிறேன். ரிப்ளை வரல, போட்டு விட்டேன், ரிப்ளை வரல, வேறு ஒன்றும் இல்லை. மனசார வாழ்த்திருப்பார் நான் நம்புகிறேன். சீக்கிரத்தில் அவரும் இந்த இடத்துக்கு வருவார். என்ன, அவர் இந்த இடத்துக்கு வருவார். நீங்கள் தட்டலைன்னாலும் சரி, அவர் இந்த இடத்துக்கு வருவார். ஏன்னா அநேக தீர்க்கதரிசிகள் இந்த இடத்துக்கு வருவாங்க. ப்ராஃபட் சுபி வர்கீஸ் தன்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்திருக்கிறார். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றிகள். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனுஷர் மேலேயும் ஒவ்வொரு அபிஷேகம் திறந்து கிடக்குது பாருங்கள். பயங்கரமான இழப்புக்குள்ளே போய் நான் நின்றுட்டு இருக்கும் பொழுது, எங்களாமோ எந்தெந்த ஊருக்கெல்லாமோ போனேன், ஏதாவது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுவோம், போய் ரெஃப்ரெஷ் ஆகும், தாங்க முடியல, இதுக்கு மேலே எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு விஜயாரவன் அண்ணன்ட்டு ஒரு அழைப்பு வந்துச்சு. நான் தான் கூப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ணன் யாரை கூப்பிட்டாரு? நான் தான் கூப்பிட்ருப்பேன். ஏதோ சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது, அதுமாரி சர்ச்சு இடம் மாற்றுறோம், அதனால் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு கண்டிப்பாக வாங்க அப்படின்னாரு. அங்கே வந்து நான் என்னென்ன பண்ண போகிறேன், நானே எங்கேயுமே ட்ராவல் பண்ணதுக்கு மனசு இல்லாமல் உட்காந்துட்ருக்குறேன். இல்லை நீங்கள் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. போனேன். அங்கே இதே மாதிரி வாழ்த்து தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொருத்தரா வேண்டியவங்க வேண்டாதவங்க, யூடியூப்பில் என்கிட்ட சண்டை இருக்கிறவங்க, ஃபேஸ்புக்கில் என்கிட்ட சண்டை இருக்கிறவங்களாம் நின்று வாழ்த்திக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. எனக்கெல்லாம் அரண்டேன் ஆத்தாடி அப்படின்னு. அப்படி வாழ்த்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அண்ணன் வந்து ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. காரில் ஏறும்போது எந்த துக்கத்தை நான் சுமந்து கொண்டு போனனோ அது எங்கே போச்சுன்னே தெரில. அப்படி ஒரு சமாதானத்தை அந்த இடத்துல நான் அனுபவித்தேன். அப்போ ஒரு விஷயம் எனக்கு விளங்குனுச்சு பாருங்க. ஒரு இடத்துக்கு மேலே தேவன் அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார். ஒரு தலைமைக்கு மேலே தேவன் சில அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். போய் அந்த இடத்துல தலையை கொடுத்துட்டு வந்தாலே நாள்பட்ட விஷயங்களும் பட்டு போகும் அப்படிங்கிறத நான் அனுபவித்தேன் அன்னைக்கு. ஸோ அந்த நாளில் இருந்து என்னுடைய எல்லா விஷயமும் அண்ணனுக்கு தெரியும். சில எலைட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறது கஷ்டம். நான் எலைட்டுன்னு சொல்கிறது பொருளாதாரத்தின் அடிப்படையில் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கிட்டுறதுல. வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி பேச மாட்டாங்க. அந்த மாதிரி எலைட்டான ஒரு இருதயம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாருங்கள். அப்படி எனக்கு தேவன் கொடுத்த ஒரு பரிசு அண்ணனும் அண்ணனுடைய குடும்பமும். நான் நொந்து போய் இருக்கும்போதெல்லாம் என்னை கூப்பிட்டு அவங்க சர்ச்சில் நீங்கள் வாங்க, இங்கே வந்து
ஊழியம் பண்ணுங்க, ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லி எப்போல்லாம் டல்லாக வரணும் அப்போல்லாம் என்னை தூக்கிட்டு கொண்டு வந்து என்னை கையில் நேர்த்திருப்பார். ஒரு தகப்பன் போல், ஒரு அண்ணன் போல், ஒரு சகோதரனாய் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். அண்ணனை நான் ஹானர் பண்ணுறேன். அப்போவே நான் சொன்னேன், சீக்கிரத்தில் ஓப்பன் பண்ணுவேன், நீங்கள் தான் வரணுன்ட்டு மாதம் ஒரு டேட்டு சொல்லுவேன் அண்ணன்ட்ட. அவரும் சலிக்காமல் டேட்டு ஓகே சொல்லுவார். இடத்துல ஒரு வழியா இந்த மந்த்து இது உறுதி தானா அப்படின்னாரு. ஆமாண்ணே உறுதியா அப்படின்னு சொல்லி இந்த மந்த் அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அண்ணனை என்னுடைய அம்மா ஷால் போத்தி வெல்கம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு வாழ்த்து செய்தியை இன்னைக்கு கொடுப்பாங்க. ஒரு செய்தியோட பெருசாக இருக்குன்னா அண்ணனுக்கு நல்ல ஒரு 30 செகண்ட் விடாமல் கையை தட்டி தேவ மனுஷனை நம்ம இப்படி இங்கே வாங்கம்மா, நல்ல தலைக்கு மேலே கூட கையை தட்டுங்களேன். எடுத்துட்டீங்களா? ரைட். நல்ல கரங்களை தட்டி அண்ணனை வரவேற்போம். ஒரு வாழ்த்துதல் வரவேற்போம். இதுக்கு மேலே நான் பிரசங்கம் பண்ணியெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா நல்ல பிரசங்கம் இதெல்லாம் தொடக்கத்தில் அங்கேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டோம். நல்ல செய்தியை தருகிற அற்புதமான ஊழியக்காரர்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல அருமையான அப்படி மூத்த போதவருக்காக நான் முதல் முறையாக சந்திச்சிருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா பார்க்கும்போது என்கிட்ட இருந்த ஈகோலாம் ஷேட்டர் ஆகும் பாருங்க. சிலரை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு ஈகோ வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் ஷேட்டர் ஆகும். எங்கள் அப்பா அப்படி தான், யார் பெருசு சின்னதெல்லாம் பார்க்க மாட்டார், எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி என்ன பண்ணுவாங்க, பழகுவாங்க. அவங்கள பார்க்கும்போது ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு யோசிப்பேன். அது ஈகோ ஷேட்டர் ஆகும். இப்படி கொஞ்சம் பேர் பாஸ்டர் சாம்பியை பார்க்கும்போது எப்போ என்ன சின்ன பையனாகவே மதிக்கிறது, அவருக்கு ஈக்குவலாக என்ன பண்ணிக்கிறார், என் நண்பர் அப்படிம்பார். அப்போல்லாம் ஈகோ ஷேட்டர் ஆகும். அப்படி இன்றைக்கி ஈகோ ஷேட்டராக வச்ச ஒரு அற்புதமான பாஸ்டர் இல்லையா. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர் உங்களை பார்த்து. அந்த ஸ்டேஜில் இருந்துட்டு இவங்களெல்லாம் பெரியவங்கன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கள எனக்கு பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அருமையான பாஸ்டர் ஜெஃபர்சன் இருக்காங்க, அவர்களை பார்த்ததும் சந்தோஷம். எனக்கு தெரியாதவங்க தான் நிறைய பேர். எனினும் இங்கே வந்தது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. என்ன சந்தோஷம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு பாஸ்டர் ஆனார் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன் முன்னாடி தான் பாஸ்டர் தான், ஆனாலும் ஒரு அஃபிஷியலாக என்ன பண்ணுறாரு, பாஸ்டர் ஆகிறாரு, ஒரு சபைக்கு தலைமை தாங்குகிறார் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எத்தனை சபை வந்தாலும் இந்த உலகத்தில் போதாது. அதனால் இங்கே ஆள் வந்துடுமே அங்கே ஆள் போயிடுமே அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக எங்கெங்கே இந்த ஆள்களை வைக்கணுமோ அந்தந்த ஆள்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக வைப்பார். இந்த சபைக்கான ஆசீர்வாதத்தை எல்லா போதவர்களும் சொல்லிட்டீங்க. முக்கியமாக பாஸ்டர் ஜெஃபர்சன் சொன்னாங்க, அடுத்த வருஷம் ஆனிவர்சரியெல்லாம் என்ன பண்ணாதீங்க, நடக்காது, இது ஒரு சென்டராக இது ஆஃபீஸாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் அதையே என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஒரு ஆமேன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறேன், அதையே நான் முன்மொழிகிறேன், வழிமொழிகிறேன், முன்மொழிகிறேன், எப்படி வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்டார்ட், ஒரு 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 புள்ளி என்ன பண்ணிருக்கேன் நான். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், நான் பிரசங்கம் பண்ண போகிறதில்ல. ஆனால் 1-2 விஷயத்தை நான் சொல்லிவிட்டு இன்றைக்கி இதை முடிக்கலாம் பாருங்கள். நாளை தினத்தில் பிரசங்கத்தை பார்த்துக்கலாம். ஆபிரகாமை ஆண்டவர் அவன் தேசத்துலேருந்து வெளியில் கொண்டு வரும்போது லோத்தும் கூட சேர்ந்து வந்தான். ஆண்டவர் சொன்னார், ஒன்று ஆசீர்வதிப்பேன். ஓகே ஃபைன். நல்ல ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பார்த்தீங்கன்னா பெருசாக தான் என்ன பண்ணிச்சு இருந்துச்சு. ஒரு காலகட்டம் வந்தோடனே லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு பிரிவினை என்ன பண்ணுது வருது. வந்து லோத்து பார்த்த ஃபிசிக்கலாக அவன் ஐசைட்டில் பார்த்த பெஸ்ட்டான இடத்த என்ன பண்ணிக்கிட்டான், அவன் தேர்ந்தெடுத்துக்கிட்டான். இந்த சைடு எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரில.
இந்த சைடு எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் ஆபிரகாம் விட்டு கொடுத்தான் பாருங்க. ஆபிரகாம் விட்டு கொடுத்தான். என்ன தைரியத்தில் விட்டு கொடுத்தான்னா, இதுக்கு முன்னாடி பணக்காரனாக மாற்றின தேவன் மறுபடியும் என்ன பணக்காரனாக மாற்றுவார், ஆதாரம் அங்கே இருக்குங்கிறத என்ன பண்ணான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். இதுக்கு முன்னாடி ஆசீர்வதித்த தேவன், இதுக்கு முன்னாடி என்னை வழி நடத்தின தேவன், இதுக்கு முன்னாடி என்னை பெரியாளாக மாற்றின தேவன் மறுபடியும் என்ன பண்ணுவார், என்ன பெரியாளாக மாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. அதனால் ஆப்ஷன் அவங்க கையில் கொடுத்துட்டான். லோத்து கையில் கொடுத்துட்டு நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு அவன் எடுத்துக்கிட்டான். எல்லாம் சரிதான். ஆப்ஷனை கொடுத்து முடித்து வெளியில் வரும்போது அவன், நான் யோசிக்கிறேன், அவன் மனசுக்குள்ளே என்ன நினச்சிருப்பான், மறுபடியும் ஜீரோலேருந்து தொடங்கணுமே இல்லையா. இந்த ஜீரோலேருந்து தொடங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் பாருங்க, ஸ்க்ராட்சிலேருந்து தொடங்குறது. எங்கள் அப்பா இறந்து போயிட்டு 2009 இறந்து போயிட்டு 2012 தான் நான் வரேன். நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், குடும்பமாக இருந்தோம், துபாயில் இருந்தோம். அங்கேருந்து இங்கே வந்து நான் ஆரம்பிக்கும் போது எங்கள் அப்பா சர்ச் வைக்கல, ஆர்கனைசேஷனாக இருந்தது, வேறு மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் நடந்தது, சர்ச் இல்லை. எப்படியாவது ஆரம்பிங்க நான் இருக்கும்போது சொன்னேன், பட் ஆரம்பிக்கல. ஆனால் ஜீரோவிலேருந்து தொடங்க வேண்டியது இருந்தது. எல்லாம் இருந்தது, பேர் மாத்திரம் இருந்தது, இன்னாருடைய மகன்கிற பேர் மாத்திரம் என்ன பண்ணிச்சு இருந்தது. அந்த பேரை வச்சு என்ன பண்ணுறது இல்லையா. ஆனால் எஃபர்ட்டை பூரா ஜீரோவிலேருந்து என்ன பண்ணுச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு. நான் அன்னைக்கு அதை யோசித்தேன். எங்கள் அப்பா என்னை போக விடலை. 10 வருஷம் நான் பின்தங்கிய நிலையில் தான் என்ன பண்ணேன் வந்தேன். அதுக்காக நான் ஃபாஸ்ட்டாக ஓடணும்னு நினச்சேன். ஆனால் அதை விட ஃபாஸ்ட்டாக ஆண்டவர் ஓட வச்சார். அதை விட ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பித்தார். என்னெல்லாம் ஸ்பீடில் போக முடியுமோ, யாரும் தொட முடியாத ஸ்பீடுக்கெல்லாம் என்ன பண்ணார். அப்போது எதுவுமே ஆண்டவர் எதையாவது செஞ்சாருன்னா அதை நேர்த்தியாக திருப்தியாக செய்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அப்போ ஆபிரகாம் இப்படி யோசிச்சிருக்கலாம் இல்லையா, இனி மறுபடியும் ஜீரோலேருந்து என்ன பண்ணணும், தொடங்கணும். ஆனால் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து சொல்கிறார் அடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நீ கண்ணை திறந்து பாரு, நீ கண்ணை திறந்து பாரு அப்படின்னு. நல்ல காலம் அவன் கண்ணு கோளாறு இல்லாமல் இருந்திருக்கான் பாருங்க. சைஸ் அது என்னது, ஷார்ட் சைட்டு லாங் சைட் இல்லாமல் அவன் பார்த்த இடத்தெல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணார், இதெல்லாம் உனக்கு அப்படின்னு, நட்சத்திரத்தை பாரு, அதை பாரு, உன் பேர் என்ன பண்ணுவேண்ணா. இப்போ ஃபஸ்ட்டில் ஒரு ஆசீர்வாதம் இருந்தது, நல்லது தான், ஆண்டவர் சொன்னதெல்லாம் என்ன பண்ணார், நிறைவேற்றினார். ஆனால் யாரை விட்டு விலகுனா ஆசீர்வாதம் பெருசாக வருமோ அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சில நேரம் சில அவுட்லெட் வெளியில் போக வேண்டியது இருக்குது. சில நேரம் சில விஷயங்கள் நம்மளை விட்டு இல்லை, நம்ம அதை விட்டு என்ன பண்ண வேண்டியது இருக்குது. போனால் தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். அது ஆண்டவர் செய்ய வைக்கிறார், ஆண்டவர் செய்ய வைக்கிறார். போதும்டா, அங்கே என்ன பண்ணணும், போதும், இனி என்ன பண்ணணும், நீ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்லாம் பண்ண முடியாது, நீங்களாவே என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போது ஒரு சில ஸ்பிளிட் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு. அப்போ இங்கே வந்துட்டு போதும் ஒரு யோசிச்சிருக்கலாம் இல்லையா, எப்படி ஜீரோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்க்ராட்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ ஆண்டவர் அதுக்கான ஆட்கள் என்ன பண்ணுறாரு, உள்ள கரெக்டாக என்ன பண்ணுறாரு. இனி பார்க்குற இடம்லாம் என்ன ஆகும், அவங்க கொடுத்த ஆசீர்வாதம் என்ன, பார்க்குற இடம்லாம் உன்னுடையது. இப்போ நீங்கள் யோசிக்கிற இடம்லாம் உங்களுடையது. உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நான் சொல்கிறேன், நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் நடக்கும். நீங்கள் யோசிக்கிற பவுண்டரிஸுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க, போவீங்க. அப்போ அப்படி தான் ஆசீர்வாதம் மாறிச்சு பாருங்க. அவன் ஆசீர்வாதம் வந்துக்கிட்டு இருக்கதை முதலே பார்த்துட்டு தன் வாழ்க்கையை ஆரம்பித்தான். ஆபிரகாம் பெரிய ஜாதியாக என்ன பண்ணான், மாற ஆரம்பித்தான். நான் இன்னைக்கு சொல்கிறேன் கேளுங்க, சில நேரங்கள் அப்படி தான் இருக்கும் பாருங்கள். அப்படி ஒரு மாதிரி இருள் அடைஞ்ச மாதிரி இருக்கும். நேற்று கூட நான் எங்கள் சபையில் சொல்லிகிட்டு இருந்தேன், ஏன் நட்சத்திரம்லாம் இவ்வளோ பெருசாக மின்னுது, ஏன்னா அதை சுற்றி இருள் இருக்குது. அதை சுற்றி இருள் இருக்கிறனால தான் நட்சத்திரம் என்ன பண்ணுது, மின்னுது. நம்மளை சுற்றி சில நேரம் இருள் என்ன பண்ணும், வரதான் செய்யும். ஏன் இருள் வருதுன்னா, நான் மின்னணும், நான் ஸ்டாரா. இப்போ இங்கே இருக்கவங்கெல்லாம் யார், நல்லா தான் சொல்லுங்களேன், சூப்பர் ஸ்டாரும் கூட சொல்லிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் சொல்லிட்டு தெரியுறாங்கல்ல, அதனால என்ன பண்ணலாம், ஸ்டாராக என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டார் இல்லையா. சுற்றி என்ன இருக்குது, இருள் தான், பரவாயில்ல. ஆனால் நான் இருளில் என்ன பண்ணுவேன், ஏன்னா அவர் என் வெளிச்சமாக இருக்கிறனால நான் இருளில் கூட என்ன பண்ணுவேன் இல்லையா. அதுதான் விஷயங்க. நம்ம இருளை கண்டா என்ன பண்ணிடணும், அவ்வளோதான் போல இருக்குது. ஊழியங்கள்லாம் அப்படி தான் போது பாருங்க. இருளை கண்டா இப்படி ஆகிடுது, அப்படியா, இதெல்லாம் இல்லை பாருங்க. இருள் இருந்தாலும் வெளிச்சமாக அவர் ஏன் மேலே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அவரே வெளிச்சமாக இருக்கிறாரு. அதனால மினிக்கிட்டே தான் என்ன பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஸோ இந்த இடம் வந்து அப்படிப்பட்ட இடமா இருக்கும். இங்கே வாரவங்கெல்லாம் மின்ன ஆரம்பிப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இங்கே வரவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மின்னுவாங்க. நான் இதை சொல்கிறது வந்து சும்மா கிடையாது.
நான் அவங்கள மாதிரி ப்ராஃபிட்லாம் கிடையாது. ஆனால் நான் வந்து சொன்னால் நடக்கும். நான் சொன்னால் நடக்கும். ஏன்னா கருணாக்கு எனக்கு அதை சொல்லிக்கிறேன். நான் சொன்னால் நடந்துடும். இங்கே இருளில் இருக்கவன் இங்கே வந்தால் ஸ்டாராக மாறிடுவான். இந்த இடம் அப்படிப்பட்ட இடம். இந்த இடம்னா இந்த இடம் இல்லை, இவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அதெல்லாம் அந்த இடம். அப்போ அந்த இடத்துக்கு யாரெல்லாம் இருளில் வராங்களோ அவங்கெல்லாம் என்னவா மாறுவாங்க? சத்தமாக தான் நான் கஷ்டம் பாருங்க. எப்போவுமே வெளிச்சமாக இருக்கிற ஸ்டார். அதனால் நான் ரொம்ப இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் இந்த சபையை வாழ்த்துறேன். இந்த இடத்துல வரவங்கெல்லாம் மின்னணும். எல்லாம் இங்கே இருக்கிற எல்லா சபையில் உள்ள எல்லாரும் நான் சொல்கிறேன் கேளுங்க. இங்கே யாரும் போட்டி கிட்டி அதெல்லாம் கிடையாது. அவங்களாவே பயத்தில் நினச்சிக்கிறது. போட்டின்னு பயத்தில் என்ன பண்ணிக்கிறது, ஆட்டம் காண்றதில் என்ன பண்ணுது நினச்சிக்கிறது. யாருக்கும் போட்டியெல்லாம் இங்கே நம்ம பணமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கே ஒன்றும் இல்லை பாருங்கள். அதனால் போட்டியெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். ஏன்னா இவ்வளோ பேர் வந்து இங்கே யாருமே பேசினா யாருமே நடிக்கலை. இப்போ எங்கள் ஓப்பனிங் வந்தவங்க கூட நடித்தாங்க. எனக்கு தெரியும் யார் நடித்தா என்ன பேசுனா அப்படின்னு எனக்கு தெரியும். நடித்தாங்க. ஆனாலும் நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டோம். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு எதிரிகளுக்கு முன்பாக என்ன பண்ணணும் நம்ம பந்திய. அதனால் ஆனால் இங்கே நான் பார்த்தது யாருமே நடிக்கலை. ஏன்னா நான் ஈஸியாக ஸ்கேன் பண்ணிவிடுவேன். ஏன்னா பாஸ்டர் பையனாகவே பிறந்து வளர்ந்தனால எனக்கு அது தெரியும் பாருங்க. ஏன் வரான் எதுக்கு வரான் அப்படிங்கிறது சின்னதுலேருந்து என்ன பண்ணிவிடுவேன். நான் அப்படியே ஒரு ஸ்கேன் என்ன பண்ணிவிடுவேன். நான் முழு மனசோடு சொல்கிறேங்க யாருமே நடிக்கலை. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து என்ன பண்ணாங்க, யாரும் எழுதி வச்சு பேசலை. அப்படி என்ன பண்ணாங்க ஃப்ளோவில். நான் சொல்கிறேன் இந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். இங்கே மறுபடியும் சொல்கிறேன். இந்த இடம்னு நான் சொல்கிறது இது இல்லை. திருப்பி நீங்கள் அதுக்குள்ளே மைண்ட் என்ன பண்ணிக்காதீங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. இது இல்லை. இவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அதெல்லாம் இடம். எல்லாம் சொல்லுங்கள், எங்கெல்லாம் போகிறாங்களோ அதான் இடம். இது ஆஃபீஸ். ஒரு அல்லேலியோ சொல்லுங்கள் பார்ப்போம். நல்ல ஒரு அல்லேலியோ சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போது ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ சபை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம மற்றபடி ஊழியங்களை பார்க்கலாம். சபை ஊழியம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது இல்லை. சபை ஊழியம் வந்து பாஸ்டர் மாத்திரம் நடத்துறதில்ல, பாஸ்டர் அம்மாவும் சேர்ந்து என்ன பண்ணணும். இது கல்ல தூக்கி எறிஞ்சிடாதீங்க அங்கேருந்து. பாஸ்டர் அம்மாவும் சேர்ந்து என்ன பண்ணணும், அதுதான் சபை ஊழியம் இல்லையா. அப்போ கணவனும் மனைவியும் சேர்ந்து என்ன பண்ணணும், அங்கே நடத்தணும். அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா டெவலப்மெண்ட் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஆகும், நடக்கும், சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்பா. என் முகத்தில் சந்தோஷம் தெரியுதா இல்லையா? ஏன்னா அங்கே இருக்குது. நம்ம இங்கே ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு என்ன சொல்கிறது ஃப்ரெண்டில். ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்கள். நான் கொஞ்சம் பைத்தியக்கார மாதிரி ஏதாவது என்ன பண்ணிகிட்டு இருப்பேன். நான் பேசுகிறது பைத்தியக்காரத்தனமாக தான் தெரியும் நிறைய பேருக்கு. இது நடந்துருவேன் அப்படிமே பைத்தியக்கார மாதிரி பேசுகிறவம்பாங்க. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் நான் பைத்தியக்காரனாக தான் நான் என்ன பண்ணுறேன், அப்படி இருக்க விரும்புகிறேன். எனக்கு அது பிடிக்கும். ஏன்னா நான் அறிவாளியாக இருக்க விரும்பலை. நான் ரொம்ப அறிவில் பயங்கரமாக படித்து அதெல்லாம் கிடையாது பாருங்கள். நான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை பைத்தியக்காரத்தனமாக நம்புகிற ஆள், அதை பைத்தியக்காரத்தனமாகவே பிரசங்கம் பண்ணுற ஆள். அது கேட்குறவனுக்கும் பார்க்குறவனுக்கும் என்ன தோணும், அது பைத்தியக்காரத்தனமான. ஸோ நான் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன் பாருங்கள். அப்படி தான் எங்கே போகிறேன், என்ன வரேன், என்ன செய்கிறேன், எதை பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியவே எனக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும். ஆனால் இதெல்லாம் கரெக்டாக வைக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல துணை என்ன பண்ணார் இல்லையா. அவங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு சும்மா சொல்கிறாங்க அடி வாங்கிட போகிறோம் அப்படின்னு நினச்சிடாங்க. அதெல்லாம் கிடையாது, உண்மையில தான் சொல்கிறேன். அப்போது சபை அப்படி தான் என்ன பண்ணணும், வளரணும். அவங்க நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ், இதை ஃபேஸ் பண்ணணும். பின்னாடி இருந்து எல்லாம் ஒருவேளை அவங்களுக்கு அவ்வளோ பேர் கிடைக்காம இருக்கலாம் இல்லையா. கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிற பேர் அவங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஆனால் அங்கே தான் எனர்ஜி இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சபை அற்புதமாக என்ன பண்ணும், வளரும். நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இந்த சபை அற்புதமான வெளிச்சத்தை கொடுக்க போகுது. இருளில் வார அத்தனை பேருக்கும் வெளிச்சத்தை என்ன பண்ணும்போது, யாரெல்லாம் மறுபடியும் தொடங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வெளிச்சத்தை தரப்போகுது. யாரெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்களோ மறுபடியும் உயிர்ப்பிக்க போகிறது. உலர்ந்த எலும்புகளெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட போகிறது. இதெல்லாம் மரித்து கிடக்கிறதோ அதெல்லாம் என்ன பண்ணுறது, மறுபடியும் மரித்து கிடக்கின்ற கர்ப்பங்களெல்லாம் மறுபடியும் என்ன பண்ணும். இந்த இடத்துல கால் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாகம் என்ன பண்ணும் இருக்கும். இந்த இடத்துல கால் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் கேன்சர் என்ன பண்ணும், மாறும். நான் சொல்கிறேன் இந்த இடம் மறுபடியும் சொல்கிறேன். இந்த இடம்னு சொல்கிற போது இது இல்லை. இங்கே என்ன என்விரான்மெண்ட் இருக்குதோ அது எவ்வளோ பெருசாக மாறினாலும் அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ள வியாதி இருக்காது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள், நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்கள். என்விரான்மெண்ட்டுக்குள்ள வியாதி இருக்கக்கூடாது. என்விரான்மெண்ட்டுக்குள்ள கடன் பிரச்சனை என்ன சொல்லுங்க, என்விரான்மெண்ட்டுக்குள்ள கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது. என்விரான்மெண்ட்டுக்குள்ள சமாதான குறைவு என்ன பண்ணக்கூடாது,
என்விரான்மெண்ட்டுக்குள்ள அகால மரணங்கள் என்ன பண்ணக்கூடாது. ஒரு அல்லையோ சொல்லுங்க. அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் ஆண்டவர் என்ன பண்றார், மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது சம்பவித்திருக்கிறபடினால் நன்றி. எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க இல்லையா? ஸோ இங்கே அவங்க தொடங்கினது மிகுந்த சந்தோஷம். அவருக்கும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகளுக்காகவும், பிள்ளைகளுக்காகவும், எத்தனை பேருக்கு புரியுதில்லை, பிள்ளைகளுக்காகவும், மறுபடியும் சொல்கிறேன், பிள்ளைகளுக்காகவும் இல்லையா, அவங்க குடும்பத்தில் உள்ள அவங்க அம்மா எல்லாருக்காகவும் நான் என்ன பண்ணுறேன், நன்றி சொல்கிறேன். ஒரு நிமிஷம் எல்லாம் எழுதி நிற்போமா. அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். மீண்டும் ஒரு முறை. குகைதானில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவர். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எல்லா கரங்களை தட்டி. குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன், மீண்டும் ஒரு முறை. எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எல்லாம் சேர்ந்து. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலன் அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கு. மீண்டும் ஒரு முறை. தலை நிமிர செய்தார், உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலன் அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தி. என்னப்பா நல்லவரே, ஓ என்னப்பா நல்லவரே. மீண்டும் ஒரு முறை. என்னப்பா நல்லவரே, ஓ என்னப்பா நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே. எல்லாம் சேர்ந்து. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. மீண்டும் ஒரு முறை. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. மீண்டுமாக எல்லாம் சேர்ந்து. நம் கர்த்தர் நல்லவரே. எல்லாம் சேர்ந்து கண்களை மூடி. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் எல்லா கண்களும் மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இடத்திற்காக நன்றி.
எம்மட்டும் அற்புதமாக நடத்தின தேவனுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பிற்காக நன்றி, நீர் எங்களை விசாரிக்கிற ஒரு அற்புதமான தகப்பனாக இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவே. யெகோவா ஈரே காத்துக்கொள்வி. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவே. யெகோவா ஈரே காத்துக்கொள்வி. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. என் தேவையாவும் நீ சந்தித்தீ. எல்லாம் சேர்த்து யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. என் தேவையாவும் நீர் சந்தித்தீ. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே. என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. கரங்களை வைத்தெல்லாம் சேர்ந்து தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே. என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. யெகோவா ஈரே எல்லாம் சேர்ந்து, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. என் தேவையாவும் நீ சந்தித்தீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. என் தேவையாவும் நீ சந்தித்தீ. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவே. யெகோவா ஈரே பார்த்துக்கொள்வி. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவே. யெகோவா ஈரே பார்த்துக்கொள்வி. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. என் தேவையாவும் நீ சந்தித்தீ. என் தேவையாவும், என் தேவையாவும் நீ சந்தித்தீ. கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பு இயேசுராஜனுக்கே,
ஹalleluya. இது ஒரு அற்புதத்தின் கூடாரமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்ன சொல்றேன்னா, ப்ராக்ரஸிவ் மிராக்கிள்ஸ் நடக்கக்கூடிய இடம். அன்னைக்கு சிவந்த சமுத்திரம், எரிகோ மதில், யோர்தான் நதி அன்னைக்குள்ளது. இன்னைக்கு அப்டேட்டட். நான் சொல்கிறேன், இங்கே அப்டேட்டடான மிராக்கிள்ஸ் நடக்கும். இந்த காலத்திற்கும் இனி வரப்போகும் காலத்திற்கான அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த இடத்துல நடக்கும். எல்லாம் கரங்களை தட்டுவோம். So it is going to be a progressive miracles and an updated miracles. இந்த இடத்துல அப்படிதான் நடக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இருளில் இருப்பவர்கள் வெளிச்சத்திற்கு வருவதற்கான இடம், குறைவில் இருப்பவர்கள் நிறைவை காணுவதற்கான ஒரு இடம், கடனில் இருப்பவர்கள் ஐஸ்வர்யவானாக மாறுகின்ற இடமாக இருக்கும், வியாதியில் இருக்கிறவங்க சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு தீர்க்காயோட, என்ன சொல்றேனே, செத்து போயிடுவான் 24 மணி நேரத்தில் சொல்றவனுக்கு 240 வருஷம் வர்ற இடமாக மாறுகிற இடமாக இருக்க போகிறது. இதான் அந்த இடம். ஆண்டவர் சும்மா ஒரு சபையை பிளான் பண்ணல. இந்த ராஜ்யம் இந்த பூமியில ஒன்று சும்மா தொடங்கல, ஒரு தரிசனம் இல்லாமல் இல்லை. நம்மக்கிட்ட தரிசனம் வர்றதுக்கு முன்பாக பிதாக்கு தரிசனம் வந்துருச்சு நம்மளை பற்றி. அப்போது அருமையான போதகர் ஜவஹரை பற்றி ஏற்கனவே கருவில் தோன்றும் முன்பாகவே தரிசனத்தோடு தோன்றப்பட்டவராக இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல துவங்குறோம். முடிவு சம்பூர்ணமாக பரிபூர்ணமாக மேன்மையாக இருக்க போகிறது. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான போதருக்காகவும் அருமையான அவருடைய மனைவிக்காக பிள்ளைக்காக ஒரு நிமிஷம் எல்லாம் சேர்ந்து வந்தீங்கன்னா எல்லா போதர்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். எல்லா போதர்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். இதுக்கு முன்பாக அவரை ஒரு சாதா பேரை வச்சு கூப்பிட்ருக்கலாம், செல்லமாக கூப்பிட்ருக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம கூப்பிட்ருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நம்ம அன்பின் வெளிப்பாட்டில் கூப்பிட்றது. நாங்கள் பார்த்துக்கிட்டாலும் எப்படி வேணாலும் கூப்பிடுவோம், பேசுவோம். ஆனால் இன்றைக்கி ஒரு சபையை தொடங்கிடுறாரு. இனிமேல் அவரை நீங்கள் பொது வழியில் சபை, ஏன்னா இதை சொல்கிறேன்னா, இங்கே தான் துவங்குகிறது. நம்ம வீட்டில் உள்ளவங்க, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள நம்ம முதல்ல கனப்படுத்தினா தான் வெளியில் என்ன பண்ணும். இது ப்ராக்டிக்கலாக நான் அனுபவித்த, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம். அதுக்காக தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி அவங்க பேரை சொல்லி கூப்பிட்ருக்கலாம், சகோதரன் கூப்பிட்ருக்கலாம், தம்பின்னு கூப்பிட்ரு, என்ன வேணாலும் கூப்பிட்ரு, பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. என் பொது வெளியில் வரும்போது இனி அவங்க போதகர், அவங்க பாஸ்டர் எல்லாம் சொல்லுங்கள். வெறும் பாஸ்டருக்கு பேர் என்ன இருக்கு? அவங்க பேர் என்ன சொல்லுங்கள்? பாஸ்டர் ஜவஹர். ப்ராஃபட்டாக கூட என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் கூப்பிடுங்க, எப்படி வேணாலும். ஆனால் அவங்க போதகர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது போதக குடும்பம். புரியுதா இல்லையா நான் பேசுகிறதெல்லாம்? இது அரசியல் இல்லை, நான் யதார்த்தத்தை என்ன பேசிகிட்டு இருக்கேன். இது போதகர் குடும்பம். இந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அதில் எந்த மேலு கீழே அதெல்லாம் கிடையாது. ஆனால் சிலரை தேர்ந்தெடுக்கிறார் ஆண்டவர். சிலருக்கு ஆசீர்வாதமாக, பலருக்கும் தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக ஆண்டவர் சில மனிதர்களை என்ன பண்ணுறாரு, தேர்ந்தெடுக்க. அதுக்கு தான் ஊழியக்காரங்களாக என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச வசனம், எனக்கு தெரிஞ்ச வசனம் உங்களுக்கு தெரியாமலாம் இருக்க போது, தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் பிரித்தெடுக்கிறாருன்னா எதுக்கு அப்படின்னா, இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவர்கள் மூலமாக தரிசனங்கள் நிறைவேறப் போகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்கள கனப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் விஷயம். எல்லாம் கண்களை மூடுவோம், எல்லா போதர்களும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அருமையான போதருக்காக ஆண்டவரே, அப்படி மனைவியக்காக, அப்படியே பிள்ளைக்காக, வரப்போகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த இடத்துல ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ ஆண்டவரே கஷ்டப்பட்ட நிந்தனைகள் எல்லாம் இருக்கிறது. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் என்ற ஆண்டவரே எங்களை தலை நிமிர செய்த தகப்பனாக இருக்கிறபடினால் நன்றி. என்னுடைய அன்பு போதருக்கு மேல் ஆண்டவரே ஒரு ராஜ்யத்தின் அபிஷேகத்தை வைத்திருக்கிறபடினால் நன்றி. ராஜ்யத்தின் வெளிச்சத்தை வைத்திருக்கிறபடினால் நன்றி. ஆண்டவரே, அப்டேட்
ரிப்பீட்டடான மிரக்கிள்ஸ் ஆண்டவரே. ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே, ஏற்கனவே நடந்து முடிந்ததல்ல ஆண்டவரே, இனி நடக்க போற அத்தனை அற்புதமான காரியங்களும் ஆண்டவரே அருமையான போதகர் மேல அபிஷேகமாக நீர் வைத்திருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக, மக்களுக்கு ஆசீர்வாதமாக, இன்னும் சொல்ல போன ஆண்டவரே எங்க அரசாங்கத்திற்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்ற போகிறபடினால் நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போதகர்களாக ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே அருமையான போதகர் ஜவஹர் அவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடினால் நன்றி. எல்லாவற்றிலும் செழிப்பை தருகிறபடினால் நன்றி. ஆவி, ஆத்ம, சரீரம், பொருளாதாரம், குடும்பம் என எல்லாவற்றிலும் உயர்வையும் செழிப்பையும் ஆண்டவரை நாங்கள் பேசுகிறோம். அன்பு குடும்பத்திற்கு நேராக இந்த சபையில் வருகிறவர்கள் எப்படிப்பட்ட அபிஷேகம் அவர்களுக்கு இருக்கிறதோ அதே போல 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவி செய்ய போகிறபடினால் நன்றி. இந்த நாளை ஆண்டவரே விசேஷித்த நாளாக நீர் மாற்றி இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் இதை ஆசீர்வதித்து பெருக பண்ணி செழித்தோங்க பண்ணி எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வாதமான ரிசல்ட்ஸ் நீர் தருகிறபடினால் நன்றி. ராஜ்யம் இதை வரவேற்கிறபடினால் நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாத ஜெபம் சொல்வதற்கு முன்பதாக ஒரே ஒரு வார்த்தை. போதகராய் அழைத்ததுக்கு தீர்க்க தரிசனங்கள் நிறைய சொன்னார்கள். அதில் விசேஷித்த தீர்க்க தரிசனம் சகோதரி மேலே ஒரு பாஸ்டர் கை வைத்து சொன்னார், நீ தாயாக எழும்ப வேண்டும் என்று சொல். நீ தாயாக எழும்ப வேண்டும் என்று சொன்னார்கள். அதுவே போதக அபிஷேகம் தான். எல்லாரும் அவர்களுக்கு நேராக ஆசீர்வதித்திருக்கீங்க. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் மேலே வந்து அவர்களுக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய சிநேகம் ஐக்கியமும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் இந்த ஊழியத்தோடும் பாஸ்டருடைய குடும்பத்தோடும் இருந்து அவருடைய வருகை பரியந்தமும் பெருகச் செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். சில குடும்ப ரகசியங்கள் சிலருக்கு தெரியும், சில குடும்பத்துக்கு தான் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி எங்கள் குடும்பத்தை பற்றி நல்லா தெரிஞ்ச பாபண்ண ஃபேமிலி அவங்க குடும்பமாக வந்து இந்த நேரத்தில் இங்கே வாழ்த்தும்படியாக வந்திருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பியும் சம்பத்துக்கு நன்றி, ஷெக்கி, குட்டி தம்பி எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் ஜோசப் சார் வந்து ஒரு நிமிடம் ஒரே ஒரு வாழ்த்துதலை சொல்லும்படியாக நான் அவங்கள கூப்பிடுறேன். அவங்க மேலே இருக்கிற அபிஷேகத்தை நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணி. தேவன் பராக்கிரமசாலிகளை தேர்ந்தெடுத்தது உண்டு. எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் தேவன் தெரிந்து கொண்டு பெரிய பராக்கிரமங்களை செய்ததுண்டு. இந்த மகனை தேவன் தெரிந்து கொண்டதற்கான மிக முக்கியமான காரணமாக நான் நினைப்பது, இவர் ஒரு நல்ல மனிதர். இவர்கிட்ட கபடுங்கிறதே நான் பார்த்தது இல்லைங்க. என்னோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறேன். இவர்கிட்ட பெருசாக ஒரு மாய்மாலம், கபடு, கடவுள் சொன்னபடி உத்தம இருதயமுடைய ஒரு நல்ல சகோதரர் இவர். என்னென்னா தேவன் மற்ற எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார், அற்புதங்கள் எல்லாவற்றையும். எனக்கு தெரிந்து இந்த இருதயமே இவரை இந்த ஊழியக்காரனாய் உயர்த்துவதற்கு தகுதி பெற்றது என்று நான் விசுவசிக்கிறேன். எனவே இவர் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று என்று நான் நினைக்கிறேன். இந்த சுத்த இருதயத்தை நீங்கள் எப்பொழுதும் காத்து கொண்டிருங்கள். தேவன் பராக்கிரமங்களை உங்கள் வழியாய் செய்வார். அதற்கு மேலாக இந்த வார்த்தைகளை நான் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு பெரியவங்கெல்லாம் இருக்கிறீங்க, உங்களுடைய அருகில் இருப்பவர்களுடைய கரங்களை பிடித்து ஒரு முறை உங்களுக்கு சமாதானம் உண்டாக என்று சொல்லி ஒருவரை நீங்கள் வாழ்த்தி கொள்ளுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை கரங்களை பிடிச்சு உங்களுக்கு சமாதானம் உண்டாக என்று சொல்லி. இன்னைக்கு இந்த உலகத்தில் கிடைக்காம இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த சமாதானம் தான். அது இந்த சகோதரர் வழியாக அநேகருக்கு போகும் என்று இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன இன்ஸ்டிங் சொல்லிச்சு. அதுதான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சகோதரர் வழியாக இவரிடத்தில் வருகிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடும்பமும் நிச்சயமாக சமாதானத்தை பெற்று திரும்பும் என்று
தேவன் இந்த நேரத்தில் அவருக்கு இந்த ஆசீர்வாதத்தை தரும்படியாய் நான் விரும்பி வேண்டுகிறேன். என்னமாய் ஒரு ரோமன் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு இப்படியாய் சொல்லுகிறது, உனக்காக நான் வகுத்திருக்கும் திட்டம் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் அளிப்பதற்கான திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர் என்று ஒரு ரோமன் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு இப்படியாய் சொல்லுகிறது. அந்த வசனத்தின்படியாய் தேவன் நம்ம இந்த பாஸ்டரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டி நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் வந்து ஒரு ப்ராஃபட். அது இன்ஸ்டிங்னு சொல்கிறார் இல்லையா, இதேமாரி நிறைய இன்ஸ்டிங்கை சொல்லியிருக்கிறாரு. சொன்னது எல்லாம் 100% நிறைவேறி இருக்கு. ஏமேன். ஸோ அந்த நேரத்தில் இன்னொரு ஃபேமிலிக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். திரு முத்துராம் அவங்க ஃபேமிலி, ரோகிணி முத்துராம் அவங்க குடும்பத்திற்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டாங்க, ரொம்ப வாழ்த்தல் சொன்னாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு சென்னையில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் திடீர்னு ஷெட்யூல் ஆயிடுச்சு. அதனால் அவங்க சென்னைக்கு போயிட்டாங்க. இல்லைன்னா இன்றைக்கி அவங்க வந்திருப்பாங்க. அநேகரால் வர முடியல. அவங்க எல்லாமே மெசேஜ் அனுப்புனாங்க, சாரி நாளைக்கு வரோம் அல்லது கம்மிங் வீக்ஸில் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சர்ப்ரைஸாக இந்த கேக் மலேசியாவிலேருந்து வந்திருக்குது. என்ன நம்ப மாட்டேங்கிங்க? ஆனால் உண்மைக்கும் மலேசியாவிலேருந்து வந்திருக்கு. ஸோ அவங்க ஆனால் அருவியில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அங்கேருந்தே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அமலா சிஸ்டர், பிரிட்டோ பிரதர் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ கவி முன்னாடி வந்துடுங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து கேக்கு பண்ணுவோம். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி சொல்லி யாருக்காவது நன்றி சொல்ல மறந்துருந்தேன்னா நேரில் வந்து நான் நன்றி சொல்லிடுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ.